தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் மார்ச் 3, 2025 அறநூல்கள் அப்படின்ற தலைப்பில் ஒவ்வொரு தமிழில் இருக்கக்கூடிய சிறந்த படைப்புகள் பற்றியும் அது சார்ந்த சுவாரஸ்ய தகவல்கள் பற்றியும் சில மேற்கோள்கள் பற்றியும் சில செய்யுள்கள் அதற்குரிய கருத்துக்கள் பற்றியும் நாம் பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு படைப்பு எதை பற்றி அப்படின்னா ஏலாதி அப்படின்றது தான். அப்போ நாம் ஒரு முன்முடிவு எப்போவுமே எடுப்போம்ல. திரிகடுகம் அப்படின்னா 3 மருந்துகளினுடைய பெயர்கள் அதில் இடம்பெற்றிருக்கும். சிறுபஞ்ச மூலம் அப்படின்னா 5 விதமான வேர்கள் இடம்பெற்றிருக்கும். அப்போ ஏலாதின்னா 7 அப்படின்ற ஒரு முடிவுக்கு நாம் வந்துடுவோம். இல்லை, எத்தனை கருத்துக்களை தான் இது கூறுது? ஒரு செய்யுளுக்கு 6 கருத்துக்களை தான் கூறுது. ஸோ கொஞ்சம் அந்த விஷயங்களில் நாம் தெளிவாகிக்கணும். அப்போ இந்த நூலினுடைய அமைப்பு, அதனுடைய உருவம் என்ன அப்படின்றத பற்றி பேசியிருக்கிறாங்க. ஆசிரியர் யார்? கனிமேதாவியார். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல. சிறுபஞ்ச மூலத்தை எழுதிய ஆசிரியராக நாம் யாரை படித்தோம்? காரியாசான் அவர்களை படித்தோம். அவர்களுடைய ஆசிரியர் பேர் என்னது? மாக்காயனார், மதுரை மாக்காயனார் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அதனால தான் காரியாசனை என்ன சொல்லி அழைச்சிருப்பாங்க? மாக்காரியாசான் என்று பாயிரச் செய்யுள் சிறப்பிக்கிறது அப்படின்னு படிச்சிருப்போம். அதில் ஒரு வரி கொடுத்துருப்பாங்க, காரியாசனும் கனிமேதாவியாரும் ஒரு சாலை மாணாக்கர் அப்படின்ட்டு. அப்போ இவங்க இருவருக்குமே ஆசிரியர் யார் தான்? மாக்காயனார் தான். சரிங்களா? ஸோ படிச்சுக்கணும். கனிமேதாவியாருக்கு மற்றொரு பெயர் என்னது? கனிமேதையார் அப்படின்னும் சொல்கிறாங்க. சமண சமயத்தை மையப்படுத்தி ஏறத்தாழ 5ஆம் நூற்றாண்டு வெளிவரப்பட்ட ஒரு படைப்பாக இது அடையாளப்படுத்தப்படுகிறது. அப்போ இந்த ஏலாதியில் இருக்கக்கூடிய சிறப்புகள் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்போ இந்த நூல் பற்றி தெரிஞ்சுக்கலாமா? என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இதனுடைய பாடல்கள் சிறப்பு பாயிரம், தற்சிறப்பு பாயிரம் உட்பட 81 வெண்பாக்களாலான நூலாக அடையாளப்படுத்தப்படுகிறது. இவருடைய மற்றொரு சிறந்த படைப்பாக திணைமாலை 150 அடையாளப்படுத்தப்படுகிறது. ஏலாதி அப்படின்றது என்ன சொன்னாங்க? தமிழருக்கான ஒரு அருமருந்து அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரியான அறநூல்கள் எல்லாமே ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையின் மீது எந்த அளவிலான மாற்றத்தை ஏற்படுத்துச்சு, தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். அப்போ இங்கே இந்த நூலினுடைய சிறப்பு, அதில் இருக்கக்கூடிய சில சிறந்த வரிகள் பற்றி நாம் பார்க்கலாம். ஏலாதி அப்படின்றது ஏலத்தை முதலாக உடையது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஏலம்னா என்னது? ஏலம் முதன்மையானது. அதை தொடர்ந்து லவங்கம், சிறுநாவற்பூவை எப்படியும் அடையாளப்படுத்தலாம். தக்கோலம், நாககேசரம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகிய 6 மருந்து பொருட்கள் சேர்ந்து உடல் நோயை தீர்ப்பது போல ஒவ்வொரு பாடல் கூறும் 6 கருத்துக்களும் மனிதனினுடைய உள்ளத்திற்கு உறுதி சேர்க்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மொத்தம் ஒவ்வொரு பாடல்களும் 4 அடிகளில் இருக்கு, ஆனால் 6 கருத்துக்களை தெரிவிக்குது. அதனுடைய அமைப்பு அப்படின்றது இதுதான். 2வது, இந்த ஏலாதி அதனாலே என்ன சொல்றாங்க? மளிகை சரக்குகளினால் அழைக்கப்படும் நூல் ஏலாதி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அப்போ வழக்கமாக பார்க்குற மாதிரி அதிலிருந்து சில வரிகளை பார்த்துடலாம். மேற்கோள்கள் அடிப்படையில் முதல் செய்யுள்ளா நமக்கு என்ன கொடுக்குறாங்க? தாயிழந்த பிள்ளை தலையிழந்த பெண்டாட்டி. சரிங்களா? ஸோ ஒரு தாயை இழந்த பிள்ளை, தலையிழந்த பெண்டாட்டி அப்படின்னா, தலையிழந்த அப்படின்ற இடத்துல இந்த இடத்துல பெண்டாட்டி அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ அந்த தலையை நாம் என்ன எடுத்துக்கலாம்? தலைவன் அப்படின்னு எடுத்துக்கலாமா? நிறைய நம்ம எல்லா விஷயங்களையும் கூகுளில் சர்ச் பண்ணி படிப்போம் இல்லையா? நிறைய இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த தலையிழந்த அப்படின்றத தலைமகன் இழந்த அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது முற்றிலும் தவறு. தலைமகன் இழந்த தாய் அப்படின்னு தான் அந்த இடத்துல அப்போ வந்திருக்கணும் இல்லையா? தலைவனை இழந்த, தன்னுடைய காதல் தலைவனை இழந்த பெண்டாட்டி. வாயிழந்த வாழ்வினர், வாயிழந்த அப்படின்னா என்ன? வாய் பேசும் திறன் இழந்து ஊமையாக இருப்பவர்கள் அப்படின்னு அடையாளப்படுத்தலாம். வணிகம் போய் இழந்தார், வாழ்ந்துகிட்டவன் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இப்ப இல்லையா? அப்ப ஒரு தொழிலை முழுமையாக நம்பி நம்ம கையில் இருக்க அத்தனை பணத்தையும் போட்டு அதுல இழந்து வறுமையில் இருப்பவர். கைத்தூண் பொருள் இழந்தார் அப்படின்னு சொல்றாங்க. கைத்தூண் பொருள் இழந்தார்னா தான் சேர்த்து வச்சிருக்க பொருள் அத்தனையும் இழந்தார். அப்போ கைப்பொருள் அனைத்தையும் இழந்தவர் அப்படின்னு இந்த இடத்துல அடையாளப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அப்போ இதுவுமே ஒரு விஷயமா கொடுக்கப்படுது. அடுத்து பாருங்க, கண் இளவர்க்கு ஈந்தார். கண் இளவர்னா என்ன?
கண் பார்வையை இழந்தவர். சரிங்களா? ஸோ இப்போ வரைக்கும் இந்த லைன் வரைக்கும் நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் நமக்கு அடையாளப்படுத்துறாங்க. சரிங்களா? ஸோ நிறைய பாதிக்கப்பட்டவர்கள், இந்த சமூகத்துல பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்ற அடிப்படையில தாயிழந்த பிள்ளை, தலையிழந்த பெண்டாட்டி, வாயிழந்த வாழ்வினர், வணிகம் போய் இழந்தார், கைத்தூண் பொருள் இழந்தார், கண் இளவர்க்கு, கண் இல்லாதவர்க்கு ஈந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாத்துக்கும் உதவி பண்றவங்க, ஈகை குணம் கொண்டு உதவி பண்றவங்க வைத்து வாழ்வாங்கி வாழ்வார் அப்படின்னு சொல்றாங்க. இவர்களுக்கு உதவுபவர்கள் தன்னுடைய புகழ் நிறைந்த வாழ்வினை எதிர்கொள்வர், இந்த வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அப்போ அதுதான் இந்த செய்யுளோட ஒரு அடிப்படையான கருத்து. வார்த்தைகள் கூட ரொம்ப கடினமா இல்லை, ரொம்ப சுலபமா இருக்கு இல்லையா? ஸோ கனினா என்ன அர்த்தம் சொல்றாங்க? சோதிடம் அப்படின்னு சொல்றாங்க. மேதாவியார் அப்படின்னா வல்லவர். அப்ப சோதிடத்தில் வல்லவர் அப்படின்னு இவரை அடையாளப்படுத்தி இருக்கிறாங்க. சமண சமயத்திற்கான உயரிய கொள்கையான கொல்லாமை அப்படின்ற கருத்தை சொல்றதுனால இது சமண சமயத்தை மையப்படுத்தக்கூடிய ஒரு நூலாக அடையாளப்படுத்தப்படுகிறது. இன்னொரு முக்கியமான விஷயம், 9 என்ற எண்ணை தொண்டு என்று தனது படைப்பில் குறிப்பிட்டவர் யாரு? கனிமேதாவியார் அவர்கள். உணவு கொடுத்து ஆதரிப்போம் பெருவாழ்வு பெறுவர். உணவு கொடுத்து ஆதரிப்பவர், அடுத்தவருக்கு உணவை கொடுப்பவர் பெரிய வாழ்வு வாழ்வர் அப்படின்ற கருத்தை பெரும்பாலான பாடல்கள்ல, இங்க 21 பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு, பெரும்பாலான பாடல்கள்ல முன்னிறுத்தி பாடியிருப்பாரு. முற்பிறவியல் மாணவர்களுக்கு உணவு உடை எழுத்தாணி புத்தகம் போன்று கொடுப்போர் இப்பிறவியில் புலவர் போற்றும் வண்ணம் வாழ்வர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுல என்ன பாருங்க, முற்பிறவியில கஷ்டப்பட்டவனு கொடுக்கணும்னு இந்த இடத்துல சொல்லல. என்ன சொல்லியிருக்கிறாங்க? மாணவர்களுக்கு. எவன் ஒருத்தன் படிக்க தயாரா இருக்கானோ, படிக்கிறதுக்காண்டி உயிரையும் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கானோ, கல்வியில அவ்வளவு ஆர்வமா இருக்கானோ, அவனுக்கு செலவு பண்ணனா நீ அடுத்த ஜென்மத்துல நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் இல்லையா? அதான் மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்றாரு, கஷ்டப்பட்டவருக்கு அப்படின்னு சொல்லல. உணவு உடை எழுத்தாணி புத்தகம் போன்ற கொடுப்போர் இப்பிறவியில் புலவர் போற்றும் வண்ணம் வாழ்வர். புலவர் போற்றுறது யார்தான்? மன்னர்களை அல்லது கடவுளரை. அவ்வளவுதான். சரியா? அப்ப அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த இடத்துல நீ போயிருவ அப்படின்னா நீ என்ன பண்ணணும்? யார் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறானோ, படிக்கிறதுக்கு உண்டான தேவைகளை தேடுறானோ அவனுக்கு போய் உதவு அப்படின்னு சொல்லி இந்த பகுதியை நமக்கு முடிக்கிறார். சரிங்களா? ஸோ அடுத்து ஒரு அழகான செய்யுள் கொடுத்துருக்குறாங்க. என்ன சொல்றாங்க? வணங்கி வழியொழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கிய நூல் நோக்கி நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இந்த இந்த அறிஞர் பொருள்லாம் நம்ம ஏற்கனவே நிறைய தடவை படிச்சிருக்கோம். மாண்டார் அப்படின்னா என்ன? மாண்புடைய சான்றோர். நுணங்கிய நூல் அடிக்கடி கேள்விகள்ல பார்க்கலாம், நுண்ணறிவு நூல்கள் அப்படின்றது. அப்ப இங்க என்ன சொல்றாங்க? இதற்கான அர்த்தம், பிறர்க்கு பணிந்தும் நல்வழியில் நடந்தும் மாண்புடைய சான்றோர் அறிவுரைகளை பின்பற்றியும் நுண்ணறிவு நூல்களை ஆராய்ந்தும் அவை நவிலும் வண்ணம் வாழும் பழியிலா மன்னன் நூல்களெல்லாம் போற்றும்படி வாழ்வான் அப்படின்னு சொல்றாரு. அதைத்தான் வணங்கி வழியொழுகி பிறர்க்கு பணிந்து மாண்டார் சொல் கொண்டு நுணங்கிய நூல் நோக்கி நுழையா நல்வழியில் நடந்தும் மாண்புடைய சான்றோர் அறிவுரைகளை பின்பற்றியும் அப்படின்னு சொல்றாங்க. இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து அவை நவிலும் வண்ணம் வாழும் பழியிலா மன்னனாக நூல்கள் எல்லாம் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து அப்படின்னா ஒரு சிறப்புமிக்க அறிவார்ந்த ஒரு அவையை கொண்ட ஒரு மன்னன் நிச்சயமா நூல்கள் எல்லாம் போற்றும்படி ஆட்சி செய்வான் அப்படின்றதான் இதற்குரிய ஒரு சின்ன அர்த்தம். அப்ப ஒரு மன்னன் எப்படிப்பட்டவனா இருக்கணுமா? சிறந்த அறிவுடையவர்களுக்கு நடுவுல தன்னை எப்பவுமே தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த அவை அப்படின்றது அவ்வளவு பலமா இருக்கணும். அவன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிற விஷயங்களை அவ்வளவு பணிந்து கேட்டுக்கணும் அப்படின்றதுனாலதான் என்ன சொல்றாங்க? வணங்கி வழியொழுகி. அப்ப மன்னனா இருந்தாலும் சரி, நீ கத்துக்கிட்டவன்ட்ட என்ன பண்ணணும்? மண்டியிட்டு அவன் சொல் பேச்சு கேட்டு அவங்க என்ன கருத்துக்களை சொல்றாங்களோ அதை அப்படியே உள்வாங்கி கத்துக்கிட்டேன்னா நுணங்கிய நூல் நோக்கி நுழையா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப நல்ல நூல்களை நாடி வாழக்கூடிய அந்த வாழ்வு, இந்த குணங்கள் எல்லாம் ஒரு மன்னனுக்கு இருந்து அவன் எப்பேற்பட்ட மன்னனா இருப்பானா? பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து பல நூல்கள் அவனை போற்றும்படியான ஒரு ஆட்சி செலுத்தி தன்னுடைய வாழ்நாளை கழிப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான செய்யுள் தான் இந்த செய்யுள் பகுதியா நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ தொடர்ந்து இன்னொரு சிறிய பகுதி நமக்கு பகிர்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்க்கலாம்.
இனியவை 40. இன்னா 40 நாம ஏற்கனவே படிச்சிருப்போம். கபிலர் இன்னாதது இன்னாதது அப்படின்ட்டு எது இதெல்லாம் துன்பமோ அது எல்லாத்தையும் நம்ம கிட்ட பகிர்ந்திருப்பாங்க. இதை செய்யாதன்னு அவர் சொல்லியிருப்பார். இனியவை 40 அதை செய்யாத அப்படின்றது கடந்து நீ இதெல்லாம் பண்ணு அப்படின்னு நமக்கு யார் சொல்லித்தர வந்திருக்கிறா? பூதஞ்சேந்தனார் அவர்கள் சொல்லித்தர வந்திருக்கிறாங்க. மதுரை தமிழாசிரியரினுடைய மகன் அப்படி அடையாளப்படுத்துறாங்க. மதுரையை சார்ந்தவர், தந்தை மதுரை தமிழாசிரியர். 2ஆம் நூற்றாண்டை சார்ந்த ஒரு படைப்பு, 41 பாடல்களை கொண்டது, கடவுள் வாழ்த்து உட்பட. வெண்பா என்கிற பாவகையால் ஆனது அப்படின்னு சொல்றாங்க. இவை இனிமைப்பட்டவை என்ன? 40 பாடல்களால் கூறுவது இனியவை 40 இல்லையா? ஸோ அப்போ கடவுள் வாழ்த்து தவிர்த்து ஒரு 40 செய்யுள்ள எதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னது செய்யாதே என்பதை விட இதை செய் என நெறிப்படுத்தும் பாங்கு இந்நூலினுடைய மிகச் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி கடவுள் வாழ்த்துல பார்த்தீங்க அப்படின்னா சிவன், திருமால், பிரம்மன். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா சிவன், திருமால், பலராமன், முருகன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எதில்? இன்னா 40. இனியவையில் என்ன சொல்கிறாங்க? சிவன், திருமால், பிரம்மன் ஆகிய மும்மூர்த்திகள் மூவரையும் வணங்குதல் இனிது என கூறுவதால் வைணவம் சைவம் பாகுபாடு போற்றாதவராக இவர் உள்ளார். அப்போ ஒரு பொதுவான மனுஷனா இவர் இருக்கிறார் அப்படின்னு அடையாளப்படுத்துறாங்க. இந்நூல் சார்ந்த சில பொதுவான குறிப்புகள் அப்படின்ற அடிப்படையில் இந்நூலில் மொத்தம் 124 இனிய செயல்கள் கூறப்பட்டுள்ளன. அது கடந்து பெண்ணை இழிவுபடுத்தி நஞ்சாக கூறும் வழக்கத்தை முதலாக கூறிய நூல் இனியவை 40 அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ ஒருத்தர் இல்லாத இடத்துல கூட அவரை பற்றி தவறாக பேசக்கூடாது அப்படின்றது கடந்து பெண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கு. ஸோ அந்த வகையில் தான் பெண்ணடிமைத்தனத்தை பற்றி பேசிய ஒரு நூலாக இது பார்க்கப்படுது. பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய படைப்புகளுக்கெல்லாம் முன்னாடி பாரதியார் பெண்ணடிமை பற்றி பேசுகிறான்னு பார்க்குறோம். அப்போ அந்த காலத்தில் அறநூல்களே இதை பற்றி பேசியிருக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இந்த இனியவை 40. இதனுடைய பொருள் அமைப்பில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா திரிகடுக்கத்தை ஒத்த அமைப்பை உடையது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு பாடலும் இனிது அல்லது இனிதே அப்படின்னு தான் முடியும். இந்நூலின் ஒவ்வொரு பாடலும் 3 அல்லது 4 நற்கருத்துக்களை இனிமையாக கூறுகிறது. ஸோ அந்த வகையில் சில எடுத்துக்காட்டுகளை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ ஒரு செய்யுள் பகுதியில் கடைசி 2 வரி மட்டும் நம்ம கொடுத்துருக்குறாங்க. சரியா? என்ன சொல்கிறாங்க? தடமென் பனைத்தோல் தளிர் இயலாரை விடமென்று உணர்தல் இனிது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இது ஆண்களுக்காண்டி கூறப்பட்ட ஒரு வரி அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகள் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு விவரிக்கக்கூடிய ஒரு வரி. அப்போ அந்த 2 வரியை மட்டும் படிச்சுட்டு ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. இந்த வரியை நான் சொல்லிடுறேன். பனை அப்படின்னா என்ன சொல்கிறது? மூங்கில். தடமென் பனைத்தோல், அதாவது மூங்கில் போன்ற தோள்களையுடைய. தளிர் இயலாரை, இயல்னா என்ன சொல்லுவோம்? உடல்னு சொல்லுவோமா? தளிர் இயலாரைனா தளிர் போன்ற உடலை கொண்ட பெண்களை அப்படின்னு அந்த இடத்துல அடையாளப்படுத்துறாங்க. அப்ப மூங்கில் போன்ற தோள்களையும் தளிர் போன்ற மென்மையான உடலமைப்பை கொண்ட பெண்களையும் விடமென்று உணர்தல் இனிது அப்படின்னு சொல்றாங்க. விடம்னா என்னது? விஷம். சரியா? ஸோ அப்ப அழகுக்கு பின்னாடி தான் ஆபத்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு அழகுல உன்னை நீ இழந்துடக்கூடாது, எப்போதும் அறிவார்த்தமாக செயல்பட வேண்டும் அப்படின்னு அறிவுரை கூறும் ஒரு 2 வரி இந்த இனியவை 40 நமக்கு பகிர்ந்துருக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த 2 லைனை மட்டும் படிச்சுட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. அப்போ பெண்கள் எல்லாத்தையுமே விஷம்னு இவர் சொல்லிடுறாரா அப்படின்ட்டு. இதை முந்தைய 2 வரியை தேடி படிங்க. அது கடந்து பெண்களுக்கான பெண்ணடிமைத்தனத்தை பேசுகின்ற வரிகளும் நிறைய உண்டு. இந்த செய்யுள்ள முதல் வரி பார்த்தீங்க அப்படின்னா இளமையை மூப்பென்று என்றுதல் இனிதே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ என்ன சொல்லியிருப்பாரு? நீ இளமைனா ரொம்ப இளமை, உனக்கு வயசு கம்மி அப்படின்னு ஒன்றை நீயே நினச்சிக்காத, உனக்கு ஒரு மெச்சூரிட்டி வேணும் அப்படின்றது தான் இளமையை மூப்பென்று எண்ணுதல் இனிதே அப்படின்னு சொல்கிறாங்க. நீ இள வயதாக இருந்தாலும் எனக்கு வயசாயிடுச்சு, இவ்வளவு வயசாயிடுச்சு அப்படின்னு ஒரு சரியான பொறுப்போடு நடந்துக்கிற அந்த முதுமைத்தன்மையான ஒரு சிந்தனை உனக்கு தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னமும் நிறைய இடங்கள்ல பார்க்குறோம்ல, யூனிஃபார்ம் போட்டு, ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு சாயங்கால நேரங்களில் தன்னுடைய பெற்றோர்களுக்காக அவங்களுடைய தொழிலில் உதவக்கூடிய நிறைய பிள்ளைகளை நம்ம பார்க்குறோம். அதிகபட்சம் நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்க விற்கக்கூடிய பொருளையோ இல்லைன்னா அவங்களுக்கு உதவும்படி ஏதாவது ஒரு விஷயத்த நாம் பண்ணுவோம். ஆனால் அவங்க கிட்ட இருந்து நாம் கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்ன? இளமையை மூப்பென்று எண்ணுதல்
இனிது அப்படின்றது தான். உன்னுடைய இளமை கால பருவத்திலேயே அத்துணை பொறுப்புகளையும் எடுத்து நீ வச்சுக்க. ஒரு மிகச்சிறந்த ஆளா நீ வருவ. எந்த இடத்துலயுமே நீ ஆசிலேட் ஆகாத, உன்னுடைய எண்ணத்தை சிதற விடாத அப்படின்றத தான் இந்த கடைசி 2 லைன் நமக்கு சொல்லுது. தடமன் பனைத்தோல் தளிரியலாரை விடமென்று உணர்தல் இனிது. இன்னொன்னு இதுல புரிஞ்சுக்கலாம், மூங்கில் போன்ற தோள்களையும் தளிர் போன்ற இயலை கொண்ட பெண்கள் மட்டுமே அழகில்லை அப்படின்னு இந்த பகுதியை நம்ம எடுத்துக்கலாம். சரியா? அப்போ ஒரு ஆண் பிள்ளைகளுக்காக சொல்லப்பட்ட ஒரு பொதுவான வரியாக இந்த பகுதியில் இதை நம்ம பார்க்குறோம். ஸோ தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செய்யுள் பகுதி நம்ம கொடுத்துருக்குறாங்க. குளவி பிணியின்றி வாழ்தல் இனிதே, களரும் அவை அஞ்சான் கல்வி இனிதே, மயரிகள் அல்லராய் மாண்புடையார் சேரும் திருவுநீர் வின்றேல் இனிது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இதனுடைய சொற்பொருள் இதே வார்த்தை பார்த்தீங்க அப்படின்னா இன்னா நற்பதிலையும் பார்த்துருப்போம். குளவிகள் பிணி இன்னா அப்படின்னு பார்த்துருப்போம். அதாவது ஒரு குழந்தைக்கு ஏற்படக்கூடிய பிணி அப்படின்றது துன்பத்தை தரும் அப்படின்றது. அப்போ அதற்கு எப்படியே எதிர்பதம் தான் இந்த பகுதி. என்ன சொல்றாங்க? குழந்தை நோயின்றி வாழ்தல் இனிது, அவைக்கு அஞ்சாது பேசுபவனின் கல்வி இனிது. அதைத்தான் என்ன சொல்றாங்க? கலரும் அவையஞ்சான் கல்வி இனிது அப்படின்னு சொல்றாங்க. கலரும் அப்படின்னா என்னது? பேசுறது. சரியா? கலரும் அவையஞ்சான் கல்வி இனிதே, மயரிகள் அல்லராய் மாண்புடையார் சேரும் திருவுநீர் நின்றேல் இனிதே. மயக்கமற்ற பெருமை மிக்கவரிடம் சேரும். அதாவது ஒரு பொது பண்பு, ஒப்புரவு அப்படின்ற அடுத்தவருக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணம் நிறைந்த நண்பர்களுக்கு அவங்க கிட்ட சேரக்கூடிய அந்த செல்வம் இனிது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க கிட்ட சேர்ந்த செல்வம் அப்படின்றது என்னாகும்? நிச்சயமா பிறருக்கு உதவும். அப்ப அவங்க கிட்ட தான் பணம் சேரணும் அப்படின்னு சொல்லுது. அதுதான் இனிது அப்படின்னு சொல்லுது. குளவி பிணியின்றி வாழ்வது இனிதே, களரும் அவையஞ்சான் கல்வி இனிதே, மயரிகள் அல்லராய் மாண்புடையார் சேரும் திருவுநீர் வின்றேல் இனிது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அப்படியான ஒரு அழகான அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பாடல். சரிங்களா? ஸோ அந்த வகையில் இந்த 2 விஷயங்களை நமக்கு பகிர்ந்திருக்கிறாங்க. ஸோ இவ்வாறாக ஒரு ஆண் பிள்ளைகளுக்கும் சரி பெண் பிள்ளைகளுக்கும் சரி நிறைய மேற்கோள்களோடு பாடல்கள் அப்படின்றது இந்த பகுதியில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? ஸோ இன்னும் ஒரு பொதுவான பார்வையோடைய பார்ப்போமே. நிறைய நேரங்களில் நிறைய இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களோடு ஒப்பிடும் பொழுது பெண்கள் மிக குறைவான ஒரு வருவாயிலேயே ஒரு சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறாங்க இல்லைங்களா? ஸோ அதிகப்படியான வேலை பார்க்குறாங்க, உடற்பொழு அதெல்லாமே ஆண்களுக்கு இணையாக போடப்பட்டாலும் சம்பளம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா கம்பேரபிளாக பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சரிங்களா? அது கடந்து நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா வரவேற்பறையில் தங்களை புதைச்சிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். நிறைய திறன் இருந்தும். ஐயா சுகி சிவம் அவர்கள் ஒரு சிறந்த பேச்சாளர். அவர் ஒரு 2 வரி சொல்வார். நீ பெண் என்பதற்காக மட்டுமே ஒரு வேலை உங்களுக்கு கொடுக்கப்பட்டால் அதை மறுத்து விடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இன்னமும் பார்த்தீங்க அப்படின்னா பள்ளி கல்லூரிகள்லையும் சரி பூங்கொத்துக்கள் கொடுக்கறதுக்கு வரவேற்கிறதுக்கு பெண்களை அதிகமாக பயன்படுத்துவாங்க இல்லையா? ஏன் அதே இடத்துல ஒரு ஆண்களை பயன்படுத்தக்கூடாதா அப்படின்னா நமக்கு மிஞ்சி நிற்கிறது ஒரு கேள்விக்குறி தான். அதைத்தான் ஐயா சுகிசிவம் சொல்லியிருப்பாரு, நீ பெண் என்பதற்காக ஒரு வேலை உனக்கு கொடுக்கப்பட்டால் அதை மறுத்து விடு அப்படின்ட்டு இருப்பாரு. அதே நேரத்தில் நீ பெண் என்பதால் ஒரு வேலை உனக்கு மறுக்கப்பட்டால் அதை தேடி எட்டி பிடி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இல்லைம்மா இதெல்லாம் இந்த வேலைலாம் ரொம்ப வலுவாக இருக்கும்மா, ஃப்ளைட் ஓட்டுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், பொம்பளை பிள்ளைங்க எப்படி ஓட்டுவீங்க அப்படின்னு சொல்லி உன்னை வெளில அனுப்புனா நீ என்ஜினியரிங் படித்து முடிச்சு சர்டிஃபிகேட்டோட போய் நின்று ஏறி ஓட்டி காமி அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? ஸோ அந்த ஒரு விஷயம் தான், அந்த ஒரு 2 லைன் தான். நீங்கள் பெண் என்பதற்காக ஒரு வேலை உங்களுக்கு கொடுக்கப்பட்டால் அதை மறுத்து விடுங்கள். நீங்கள் பெண் என்பதற்காக ஒரு வேலை இந்த சமூகத்தில் உங்களுக்கு மறுக்கப்பட்டால் அதை தேடி எட்டி பிடியுங்கள். அதுதான் பெண் விடுதலை. சரியா? அதுதான் பெண் அடிமைத்தனத்திற்கு எதிரான மிகச்சிறந்த முன்னெடுப்பு. ஆண்களுக்கு இணையாக ஆடை அணிவதும் ஆண்களுக்கு இணையாக இந்த சமூகத்தில் உள்ள அத்தனை விஷயங்களையும் அனுபவிப்பதும் அல்ல பெண் அடிமைத்தனத்தை போக்குவது அப்படின்றது இல்லையா? ஸோ இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் நாம் தொடர்ந்து எடுக்கலாம். அதற்கு சான்றா உதாரணமாக சொல்கிற மாதிரி நிறைய பெண் பிள்ளைகள் பார்த்தீங்க அப்படின்னா தற்காலத்தில் ஒவ்வொரு துறைகள்லையுமே ஏறி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ ஒரு சின்ன குழந்தை கேள்வி கேட்குது, இவ்வளவு குப்பையை சேர்க்குறீங்களே, அடுத்த தலைமுறை எங்களுக்கு நீங்கள் என்னத்தை பரிசளிச்சுட்டு போகிறீங்க அப்படின்னு சமீபத்தில் ஒரு குழந்தை கேள்வி கேட்டதா சமூக வலைதளங்களில் நிறைய அந்த காணொலி அப்படின்றது பகிரப்பட்டது இல்லையா? ஸோ அப்போ எல்லா துறைகளிலும் சிறு குழந்தையிலிருந்து குறிப்பாக பெண் பிள்ளைகள்
ஆணுக்கு இணையாக அப்படின்னு கூட சொல்ல முடியாது. ஆணை விஞ்சி ஒரு உச்சபட்சமான இடத்தை தன் முயற்சியால், கல்வியால் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. தொடர்ந்து அடுத்த செய்யுள் என்ன சொல்றாங்க? சலவரை சாரா விடுதல் இனிது. சலவர்னா என்ன சொல்றாங்க இந்த இடத்துல? வஞ்சகர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வஞ்சகரிடம் அவங்க கூட சேராம இருக்கிறது என்னது? இனிது. வஞ்சகரை சேராமல் விலகி இருத்தல் இனிது. புலவர்தம் வாய்மொழி போற்றல் இனிது. புலவர்களினுடைய அந்த வாய்மொழி அப்படின்றது, அவங்களுடைய சொற்களை கேட்கறது இனிது, அறிவுரைகளை கேட்கிறது இனிது அப்படின்னு சொல்றாங்க. மலர்தலை ஞாலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இனிதே அப்படின்னு சொல்றாங்க. இந்த உலகில் வாழும் மண் உயிர்கள் எல்லாமே அது என்ன தகுதியால் அப்படின்னா, நான் ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன்னு வச்சுப்போம். அதுதான் என்னது? என்னுடைய அந்த குவாலிஃபிகேஷன். நீங்க ஒரு 40,000 ரூபாய் அல்லது ஒரு 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுதான் என்னது? உங்களுடைய உழைப்பால் நீங்கள் பெற்ற ஊதியம். அப்ப அவரவர் உழைப்பிற்கேற்ற ஊதியத்தோடு ஒரு அழகான வாழ்வை இந்த வையத்தில் வாழணும் அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்த, உழைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த கூட மறைமுகமா சொல்லிடுறாங்க. மலர்தலை ஞாலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இனிது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த தகுதியோடு உரிமைப்பட இந்த மண்ணில் அனைவரும் வாழணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அதான் வஞ்சகரை சேராமல் விலகி இருத்தல் இனிது, அறிவுடையாரின் வாய்ச்சொற்களை பின்பற்றி ஒழுகுதல் இனிது, நிலையான உலகில் வாழும் உயிர்கள் எல்லாம் உரிமைப்பட வாழ்தல் இனிது அப்படின்னு இந்த பகுதிக்கான அர்த்தத்தையும் நமக்கு பகிர்ந்திருக்கிறாங்க. ஸோ அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 7ஆதி பார்த்தோம், இனியவை 40 பார்த்தோம். சரிங்களா? இது இனியவை அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. 3 முதல் 4 கருத்துக்களை ஒவ்வொரு செய்யுளிலும் இவை வெளிப்படுத்துவதாக நமக்கு சொல்றாங்க. அப்போ எல்லாமே சின்ன சின்ன விஷயம் தான். இதெல்லாம் நம்ம கேள்விப்படாதது இல்லை இல்லையா? அப்போ எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்கணும், உழைக்கணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு சாதாரணமான அறிவுரை அப்படின்றத கடந்து இந்த மாதிரியான வார்த்தைகள் ஒவ்வொருவர் மீதும் வெவ்வேறு விதமான தாக்கங்களை ஏற்படுத்தும். சிலருக்கு சில வார்த்தைகள் பிடிச்சி போகும் அப்படின்றது தான். சின்ன விஷயந்தான். கண்ணாடி போய் முன்னாடி நில்லுங்க, கண்ணாடி முன்னாடி. உங்களுக்கு பிடிக்காத உணவு உப்புமான்னு வச்சுக்கோங்க. உப்புமான்னு சொல்லி பாருங்களேன், உங்கள் ஃபேஸில் எந்த எக்ஸ்ப்ரெஷனும் இருக்காது. ரொம்ப பிடிச்ச உணவை சொல்லி பாருங்களேன், புருவம் தூக்கும், கண்ணு மொழி கொஞ்சம் வெளியில் வரும் இல்லையா? இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் நம்ம முகத்தில் நடக்கும். அப்போ இதெல்லாம் யாரும் நமக்கு சொல்லி தந்தாங்களா? இல்லை. அதுக்கு நம்ம அந்த 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 ஒரு பிரியாணின்னா அது மேலே நமக்கு ஒரு ஈடுபாடு இருக்குது. அதை வெளிப்படுத்தும் போது எனக்கு ஒரு மகிழ்ச்சி உள்ளோர தோணுது. அதை நான் அப்படியே வெளிப்படுத்துகிறேன். அது என்ன ஆகுது? கண்ணாடியில் பிரதிபலிக்குது. ஒரு சாதாரணமான விஷயமா இருந்தாலும் இந்த செய்யுள்கள் எல்லாமே வெவ்வேறு வார்த்தைகள்ல, ஒரு உணவு எந்த அளவுக்கு ருசியா இருக்குதோ அது மாதிரி வெவ்வேறு வார்த்தைகள்ல ஒரே விஷயத்த தனி மனுஷன் கிட்ட கொண்டு வந்து சேர்க்குது. அதுல ஏதாவது ஒரு வார்த்தை ஒருத்தனுக்கு பிடிச்சி போகுது, அதை பிடிச்சிக்கிறான், வாழ்க்கை ரொம்ப அழகாகுது. அதுதான் இந்த அறநூல்கள் ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் உங்களுக்கு பிடித்த வார்த்தைகளை இந்த அறநூல்கள் கிட்ட தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த நாள் தொடங்கி உங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது சொர்க்கம்தான் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தொடர்ந்து நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது ஆசாரக்கோவை. சரிங்களா? ஸோ ஆச்சாரம் அப்படின்னா நம்ம என்னென்னு ஏற்கனவே படிச்சிருக்கோம். சொற்பொருளில் ஒழுக்கம் அப்படின்னு படிச்சிருக்கோம். அப்போ ஒழுக்க விதிகளை கூறக்கூடிய, அதாவது ஆச்சாரமாகிய ஒழுக்க விதிகளை கோவையை கொண்டு 100 வெண்பாக்களால் ஆன நூல் எதுன்னு அடையாளப்படுத்துறாங்க? ஆச்சாரக்கோவை. நல்லொழுக்கமே நல்ல மனிதர்களை உருவாக்கும். நாம் ஒழுக்க நெறிகளை அறிந்தால்தான் அவற்றை பின்பற்றி நல்வாழ்வு வாழ முடியும். அவ்வாறு நாம் பின்பற்ற வேண்டிய, ஸோ ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில என்னென்ன விஷயங்களை பின்பற்றணும் அப்படின்றத ரொம்ப அழகா ஒரு கோர்வையா கொடுத்திருக்கக்கூடிய நூல் தான் ஆச்சாரக்கோவை அப்படின்னு அடையாளப்படுத்துறாங்க. இந்த ஆச்சாரக்கோவையினுடைய படைப்பாளர் யாரு? பெருவாயின் முள்ளியார் அவர்கள். இவர் பிறந்த ஊர் கயத்தூர். நம்மளுடைய பள்ளி பாட புத்தகத்திலே இவங்களை பற்றி நாம படிக்கிறோம். ஏன்னா ஆச்சாரக்கோவை நமக்கு இருக்குது. அதில் இருக்கக்கூடிய செய்யுள் தான் நமக்கு இந்த பகுதியிலையுமே கொடுத்துருக்குறோம். ஆச்சாரக்கோவை என்பதற்கு ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படின்ற பெயர். அறநூல்கள் அப்படின்ற அடிப்படையில் 11 கீழ்கணக்கின் நூல்களுள் ஒன்றாக உள்ளது. 100 வெண்பாக்களை கொண்டது. அது கடந்து குறள் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பற்றோடை வெண்பா என பலவும் கலந்த நூல். அப்போ வெண்பா தலைப்பு நாம் பின்னாடி பார்க்க இருக்கோம் இல்லையா? இலக்கண தலைப்பு பார்க்கும்போது இதற்குரிய வேறுபாடுகள் எல்லாமே நமக்கு ஏற்கனவே இருக்குது. இருந்தாலும் கூடுதல் எடுத்துக்காட்டுகளோடு நம்ம அந்த பகுதியில்
பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ முதல் செய்யுளாக நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, நன்றி அறிதல் பொறையுடைமை. பொறைனா என்னது? பொறுமையுடைமை அப்படின்னு வச்சுக்கலாம். நன்றி அறிதல், நன்றி மறவாமை. இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும், இனிமையான சொற்களை பேசுதல், இன்னாத எவ்வுயிருக்கும், எந்த உயிருக்கும் தீங்கு செய்யக்கூடாது. சரியா? வார்த்தையில கூட எந்த உயிருக்கும் தீங்கு செய்யக்கூடாது அப்படின்னு அந்த காலத்திலே இருந்தாங்க இல்லையா? ராமாயண கதைகள் நாம கேட்கும்போது நாமளே தெரிஞ்ச விஷயம்தான், ஏற்கனவே கேட்டிருப்போம். சீதை இருக்கிறாங்களா அப்படின்னு, எங்க இருக்கிறாங்க அப்படின்னு அனுமன் பார்த்துட்டு வர்றப்ப ராமனை பார்த்த உடனே கண்டேன் சீதையை அப்படின்னு சொல்லுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கண்டேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்ன உடனே பார்த்துட்டான் அப்படின்னு தனக்குள்ள ஆசுவாசப்படுத்திக்குவார் ராமர். அதனால நான் சீதையை பார்த்தேன் அப்படின்ற அந்த வார்த்தையை முடிக்கிற வரைக்கும் கூட அவருடைய மனசு அலைபாயக்கூடாது, படபடன்னு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காண்டி வார்த்தைகளை ரொம்ப திறமையா கையாண்டதாக அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரை சொல்லப்படும். ஸோ இப்பெல்லாம் நம்ம வீட்டில் திட்டுறாங்கல்ல, திட்டும்போது டக்குன்னு நாய் பேயின்லாம் திட்டிடுறாங்க இல்லையா? ஆனா அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, அரசாளுவ அப்படின்னு திட்டுவாங்களாம். சின்ன குழந்தைங்கள கிராமங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா அரசாளுவ அப்படின்னு திட்டுவாங்களாம். அரசாளுவ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு அரச நீ ஆளுவ, ஒரு மன்னனா போவ அப்படின்னு. அது எப்படி மன்னனா போன்னு திட்ட முடியும்? அது வாழ்த்து தானே அப்படின்னு கேட்டா, அந்த காலத்துல மன்னர்கள் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒன்றும் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வாழலை. இந்நேரமும் மக்களை பற்றி சிந்திச்சு, போர் நடக்குதா அதை பற்றின ஒரு சிந்தனை, அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, இந்த மாதிரியான அவங்கள கொஞ்சம் பிஸியாகவே இருப்பாங்க இல்லைங்களா? அவங்களுக்கான நேரத்தை செலவிட முடியாது. அப்போ சின்ன குழந்தைங்க ஏதாவது சேட்டை பண்ணா அரசாளுவ அப்படின்னு திட்டினாங்களாம். அப்போ திட்டுறத கூட ஒரு வார்த்தையா வச்சது தான் நம்ம தமிழ் குடியோட ஒரு பெருமை அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில எந்த உயிருக்குமே நம்ம கெட்டதுன்னு நினைக்க கூடாது, சிறந்த வார்த்தைகளை பேசணும். இன்சொல் அப்படின்னு அதான் சொல்றாங்க. சரிங்களா? இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை, அதாவது இன்னாதது துன்பம் செய்யாமை, கல்வியோடு ஒப்புரவு, நல்ல கல்வி அறிவை பெறுதல், தேடி தேடி படிக்கிறது. சரியா? ஸோ அது ஒப்புரவுனா என்னது? அடுத்தவரையும் பேணுறது. சரிங்களா? சமமாக அனைவரையும், அனைவரின் நலனை பற்றி அக்கறைப்படல் அப்படின்றதான். ஆற்ற அறிதல், அறிவுடைமை. அறிவுடைமைன்னா என்ன? அறிவார்த்தமாக செயல்படுவது, நல்லினத்தாரோடு நட்டல், நல்ல நட்புகளை சம்பாதிக்கிறது. சரிங்களா? ஸோ அப்போ இப்படி ஒரு 8 விஷயத்தை சொல்றாங்க. இந்த 8ன்னா என்ன சொல்றாங்க? ஒழுக்கங்களுக்கான ஒரு அடிப்படை, ஆச்சாரத்திற்கான வித்து அப்படின்னு நமக்கு சொல்லிட்டாங்க இல்லையா? ஸோ அதற்கான விளக்கமும் நம்ம கொடுத்துருக்குறாங்க. சொற்பொருள் நம்ம மேலே பார்த்த விஷயங்கள் தான். பிறர் செய்த உதவியை மறவாமை தான் நன்றி அறிதல். ஒப்புரவுனா என்னது? எல்லோரையும் சமமாக பேணுதல். நட்டல் அப்படின்றது என்னது? நட்பு தான், ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அப்படி அடையாளப்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ நம்ம சொன்ன விஷயங்கள் தான். பிறர் செய்த உதவியை மறவாதிருத்தல், பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ளுதல், இனிய சொற்களை பேசுதல், எவ்வுயிர்க்கும் துன்பம் செய்யாதிருத்தல், கல்வி அறிவு பெறுதல், எல்லாரையும் சமமாக பேணுதல், அறிவுடையவராயிருத்தல், நற்பண்புகள் உடையவரோடு நட்பு கொள்ளுதல் ஆகிய 8ம் நல்லொழுக்கத்தை விதைக்கக்கூடிய விதைகள் அப்படின்னு சொல்றாங்க. இது கடந்து தனி மனித ஒழுக்கங்கள் அப்படின்ற அடிப்படையில அறவிலக்கியங்கள் பொதுவாக தனி மனித ஒழுக்கங்களை வலியுறுத்தி அமைகின்றன. அவ்வாறு அமைந்த ஆச்சார கோவை பாடல் ஒன்று இங்கு நோக்கத்தக்கது. அந்த வகையில வைகரை யாமும் துயிலெழுந்து தான் செய்யும் நல்ல அறமும் உன் பொருளும் சிந்தித்து. சரிங்களா? ஸோ என்ன சொல்லுவாங்க, தூங்க போறப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிந்தனை நிறைய போகும் இல்லையா? தூங்க போகிறப்பவும் சரி, டூர் போகிறப்பவும் சரி, எல்லாம் முடிச்சுட்டு வண்டியில் ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இல்லைன்னா நல்லா தூக்கம் வர்றப்ப டக்குன்னு ஒரு ஞாபகம் வரும் இல்லையா? கேட்ட சரியா சாத்தணுமா அப்படின்ட்டு, சிலிண்டரை ஆஃப் பண்ணிட்டோமா அப்படின்ற பயம்லாம் வரும் இல்லையா? ஸோ அப்போ இந்த பயம்லாம் எதற்கு? நம்மகிட்ட இருக்கிற பொருள் திருடு போயிருமோ, இல்லைன்னா அந்த சிலிண்டர் வெடிச்சிருமோ, நம்ம காலையில் உயிரோட இருக்க மாட்டோமோ, இதெல்லாம் என்னது? பயம் அப்படின்றத தாண்டி எச்சரிக்கை அப்படின்னு சொல்லலாம். சரி, ஆனால் நாம் தூங்கும்போது அந்த நாளை பற்றின சிந்தனை, அந்த நாளில் நாம் யார் யாருக்கெல்லாம் நல்லது பண்ணோம், என்ன வகையில் நாம் உதவணும், இல்லை இந்த நாளில் ஏதாவது தவறு பண்ணியிருக்கோமா, அந்த தவறுகளை நாம் எப்படி திருத்திக்கணும், இந்த மாதிரியான சிந்தனை இருக்கணும். இங்க என்ன சொல்றாங்க, நாம எழும் பொழுது நம்மளுடைய சிந்தனை எப்படி இருக்கணுமா? வைகாரை யாமம் துயிலெழுந்து, அதிகாலையிலேயே எழுந்து தான் செய்யும் நல்லறமும் முன்பொருளும் சிந்தித்து, நாம இன்று யார் யாருக்கு என்னென்ன வகையில உதவலாம், நல்லது பண்ணலாம் அப்படின்ற அந்த செயல்பாடுகளை எல்லாத்தையும் சிந்திச்சு, வாய்வதின் தாயும் தந்தையின் தொழுதலுக, தாய் தந்தை அவருங்க 2 பேர்கிட்டையும்
ஆசி பெற்று அந்த செயலை அந்த நாளில் துவங்குறது தான் என்னது, ஒரு நல்ல உள்ளைக்கு அடையாளம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ காலையில் எந்திரிச்சு நம்மளுடைய சிந்தனை அப்படின்றது அந்த மாதிரி தான் இருக்கணும். சரிங்களா? ஸோ காலையில் எந்திக்கும் போதே வேண்டாம் வெறுப்பா எந்திப்போம். நம்ம வச்ச அலாரம்க்கு வாய் இருந்தால் நம்மளையே கழுவி ஊற்றுற அளவுக்கு அதை ஆஃப் பண்ணிட்டு மறுபடி அடிக்க விட்டு ஒரு சோம்பேறித்தனமான ஒரு காலையை தான் நம்ம எல்லாருமே எதிர்கொள்கிறோம். அது மாதிரி இல்லாமல் அந்த நாளினுடைய தொடக்கமே ஃபுல்லாக ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு நல்ல வைப்போடு தொடங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி தான் இது. என்ன சொல்கிறாங்க, அதிகாலையில் துயிலெழுந்து தான் அன்று செய்யும் நல்ல அறத்தையும் செயலையும் ஆராய்ந்து சிந்தித்து பின்னர் தந்தையையும் தாயையும் தொழுது அச்செயலை செய்ய தொடங்குக என்று சொல்லப்படும் ஒழுக்கம் அறிவுடைய சான்றோர் சொல்லிய முறையாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ அப்போ அந்த எதிர்காலத்தை நோக்கி இந்த சிந்தனை இருக்கணும். நிறைய பேர் இந்த கடவுள் நம்பிக்கையை கொடுத்து கேட்பாங்க, சரிங்களா? ஸோ அடுத்த வேளை உயிரோடு இருப்போம் அப்படின்னு நமக்கு தெரியாது, எதுதான் கடவுள் நம்பிக்கை அப்படின்ற ஒரு கேள்வியை வச்சா கடவுள் அப்படின்றவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க நமக்கு இல்லையா? அதனால கடவுள் இருக்கிறாரு இல்லை அப்படின்றது வேண்டாம், அது பக்கம் நம்ம போக வேண்டாம். ஆனால் கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு நம்பப்படும் வரைக்கும் நிறைய தவறுகள் இங்கே தவிர்க்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 90s கிட்ஸுக்கு தெரியும், ஏதாவது ஒரு தப்பு செஞ்சால் சாமி நம்ம கண்ணை குத்தும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே வளர்க்கப்பட்டிருக்கோம் இல்லையா? அதனாலே என்னவோ நிறைய தவறுகள் நம்ம செய்கிறதுக்கு ரொம்ப பயப்படுவோம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. நிறைய நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா சாமியாவது கண்ணை குத்துறதாவது அப்படின்னு முற்போக்கு பேசுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் யூஆர் அண்டர் சிசிடிவி சர்வைலன்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை பார்த்தா ஒரு பயம் வந்துடும் அதே தவறு செய்கிறது. அப்போ கடவுளுக்கு இருந்த பயம் அப்படியே இப்போ காலம் மாற மாற எதுக்கு மாறிடுச்சு, சிசிடிவிக்கு மாறிடுச்சு. இதில் இந்த கடவுள் நம்பிக்கை எப்படி எந்த அளவுக்கு நம்ம எல்லாத்துக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, காலையில் பால்காரர்கிட்ட பால் வாங்குகிறோம், அதுக்கான அந்த பாத்திரத்தை நைட்டே எடுத்து தயார் நிலையில் வச்சுட்டு தூங்குவோம். கொஞ்சம் அதிகப்படியாக யோசிச்சோம்னா காலையில் உயிரோடு இருப்போமான்னு தெரியாது, ஒருவேளை நீங்கள் தூக்கத்திலே செத்து போயிட்டா. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், எதிர்காலத்துக்கு உண்டான ஒரு தயார் நிலை, அதாவது அடுத்த நாளைக்கு உண்டான ஆரம்பம் என்னவோ அதுக்கு நான் என்னை தயார்படுத்தி வைக்கிறேன் இல்லையா? அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது இல்லையா? அந்த ஒரு சின்ன நம்பிக்கை, சின்ன புள்ளி தான் கடவுள் அப்படின்றான். சரியா? அந்த கடவுள் நம்மக்கிட்ட எதுவும் கேட்கல, அப்படி வந்து சாமி கும்பிடு, இப்படி வந்து சாமி கும்பிடு, எதுவுமே சொல்லலை. அடுத்தவனுக்கு நல்லது செய், அனைவரிடமும் அன்பு செலுத்து, எதிரியே மெச்சும் அளவிற்கு அன்பு செலுத்து அப்படின்றான். அப்போ அவன் கூனி குறியிடும், என்னடா இவன் நமக்கு எவ்வளோ பண்ணியிருக்கோம், இவனுக்கு நம்மளை இப்படி பார்த்துக்கிறானே அப்படின்னு அவனே கூனி குறுகி காலில் விழுற அளவுக்கு அன்பு அள்ளி கொடுக்கணும் அப்படின்னு தான் அத்தனை மத வேதங்களும் இங்கே நமக்கு சொல்லித்தருது. சரிங்களா? ஸோ அந்த வகையில் ஆச்சார கோவை ஒழுக்கங்களினுடைய ஒரு தொகுப்பின் அடிப்படையில் இந்த 2 செய்யுள்களை நாம் பார்த்துருக்குறோம். தொடர்ந்து பார்க்கக்கூடியது என்னது, இந்நிலை. கைநிலைக்கு மாறாக இந்நிலை 14 கீழ்கணக்கு நூல்களில் இணைத்தவர் வாவு சிதம்பரம் பிள்ளை. இது ஒரு நீதி நூல் அப்படின்னு அடையாளப்படுத்துறாங்க. அறம், பொருள், இன்பம், வீடு ஆகியவற்றின் இனிய நிலைகளை கூறுவதால் என்ன பேர் பெற்றுச்சு, இந்நிலை அப்படின்னு பெற்றுச்சு. சரிங்களா? ஸோ அப்போ இதை இயற்றியவர் பொய்கையார். ஆழ்வார்களில் சிறந்தவர்களில் பொய்கை ஆழ்வாரும் இடம்பெறுவார். ஆனால் பொய்கை ஆழ்வாரும் இவரும் ஒன்னான்னு கேட்டால் இல்லை, வேற. என்ன சொல்கிறாங்க, மதுரை ஆசிரியர் பூதனார் இதனை தொகுத்தார், இந்நிலையை தொகுத்தார். இந்நூல் ஆசிரியர் சங்ககால பொய்கையாரும் அல்லர், பொய்கை ஆழ்வாரும் அல்லர். அப்போ இவர் வேற ஒரு மனிதராக இலக்கிய ஆசிரியராக அடையாளப்படுத்தப்படுறாரு. இந்நூலில் கடவுள் வாழ்த்து உட்பட 45 வெண்பாக்கள் இருக்கு. அந்த பகுப்பின்படி அறத்துப்பாலில் 10 செய்யுள், பொருட்பாலில் 9 செய்யுள், இன்பத்துப்பாலில் 12 செய்யுள், வீட்டிலக்கப்பாலில் 14 செய்யுள்கள், மொத்தம் 45 செய்யுள்கள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்நூலில் பெண்ணின் இலக்கணமாக பின்வருமாறு கூறுகிறது. ஒரு பெண் அப்படின்றவங்க எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு வரையறையை கூறுது. சரிங்களா? என்ன சொல்றாங்க, முதல் வார்த்தையிலேயே இப்போ வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய பெரிய பேசு பொருளை சோழிய முடிச்சிட்டாங்க. ஒத்த உரிமைகளா அப்படின்றாங்க. ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஒத்த உரிமையுடையவள், உனக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமையை உடையவள் அப்படின்றான் பெண்ணு. சரிங்களா? ஸோ மனைவி, அதான் ஒத்த உரிமையலா. ஊடற்கு இனியலா. ஊடல் அப்படின்றது என்னது, கணவன் மனைவிக்கான அந்த இல்லற வாழ்வினுடைய ஒரு அழகியல் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஊடற்கு இனியவள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? குற்றம் ஒருவும் குணத்தாளா, கற்றறிஞர் பேணும் தகையலா கொண்கண், குறிப்பறிந்து பேணும் தகையினால் பெண் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ குற்றங்களை பொறுத்தவளாக இருக்க வேண்டும், அதே நேரத்தில் கற்றறிஞர்
நல்ல கற்ற அறிவுடையாளர்களுக்கான மரியாதை, ஸோ அவங்களுக்கான மரியாதையை கொடுக்கக்கூடியவளாக இருக்க வேண்டும். அவங்க எந்த அளவுக்கு இந்த சமூகத்துல உயர்ந்த இடத்துல வைத்து பார்க்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்ற ஒரு தெளிவு இருக்கணும். சரிங்களா? ஏன்னா இந்த படத்துல கூட கேட்பாங்கல்ல, ஒரு டச் போனை கையில வாங்கிட்டு பட்டனே இல்லை, இதை இவ்வளவு காசு கொடுத்து வாங்கியிருக்கேன்னு சொல்ற அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்மளை சுத்தி இருக்கிற நிறைய விஷயங்களுடைய இம்பார்ட்டன்ஸ், அதனுடைய முக்கியத்துவம் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ அதைத்தான் சொல்றாங்க, அறிவுடையாரை பேணக்கூடிய தகையலா கொண்கன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு ஒரு அறிவுள்ள பெண்ணா இருக்க வேண்டும். கடைசியில் என்ன சொல்றாங்க, குறிப்பறிந்து பேணும் தகையினால் பெண், கணவனினுடைய குறிப்பறிந்து, சரிங்களா, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அப்படின்றத அறிந்து நடந்து கொள்ளக்கூடிய பெண்ணாக இருக்க வேண்டும். அப்ப இந்த இடத்துல இதை ஏதோ ஆணுக்கு பெண் அடிமை அப்படின்ற லெவல்ல நம்ம எடுத்துக்கிட கூடாது. சரிங்களா? ஒரு 2 பேரும் சேர்ந்ததுதான் குடும்பம் அப்படின்ற பட்சத்துல நாம எல்லாரும் ஒரு டீமா வேலை செய்யறோம்னு வச்சுப்போம். சரிங்களா? டீமா ஒரு ஈவெண்ட்டோ ஏதோ ஒன்று நடத்துறோம். டக்குன்னு எல்லா விஷயங்களையும் நம்ம வாய் வார்த்தைகளாக பேசிக்க முடியாது இல்லையா? ஒரு சில இடத்துல நம்மளுடைய கண் அசைவுகளை வச்சோ ஏதோ ஒரு செயல்பாடுகளை வச்சோ புரிஞ்சுட்டு, ஆமா இது இப்படி தவறா இருக்கு, இதை நம்ம இப்படி திருத்திக்கணும் அப்படின்ட்டு, அப்படி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் திருத்திக்கிற பட்சத்துல அந்த ஒரு அணி, நம்ம ஒரு அணியா ஏற்பாடு பண்ற அந்த ஈவெண்ட் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகும். இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. அதே மாதிரிதான் எந்த விதமான செருக்கும் இல்லாமல் கணவனும் மனைவியும் விட்டு கொடுத்து ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு, குறிப்பால் புரிந்து கொண்டு வாழ்தல் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையை கட்டமைச்சு தரும் அப்படின்றதுதான். ஸோ அந்த வகையில பெண்ணுக்கான இலக்கணத்தை இந்த பகுதியில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதை மட்டும் படிச்சுட்டு நம்ம வழக்கம் போல சொல்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. ஒரு ஆண் மகனை எப்படி வளர்க்க வேண்டும், ஒரு ஆண் இந்த சமூகத்தில் எப்படி இருக்க வேண்டும், அவனுடைய பங்களிப்பு எப்படி இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இதே செய்யுள் பகுதியில் நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ அப்போ அது இந்நிலையினுடைய ஒரு படைப்பாக நமக்கு இந்த பகுதியில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ தொடர்ந்து பார்க்கக்கூடியது என்னது, ஔவையார். அறிமுகமே தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பாடல்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஆனால் ஔவையார் அப்படின்றவங்க ஒரு ஆள் இல்லை, நிறைய ஔவையார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. யார் யாரெல்லாம்? இவர் சங்ககால புலவர் அதியமானியினுடைய நண்பர், அரிய நெல்லிக்கனியை அதியமானிடம் பெற்றவர். சங்ககாலத்தில் பெண் கவிஞர்கள் பலர் இருந்தனர், அவர்களுள் மிக அதிகமான பாடல்களை பாடியதாக ஔவையார் அடையாளப்படுத்தப்படுகிறார். சங்ககால பாடல் பாடிய ஔவையாரும் ஆத்திச்சூடி பாடிய ஔவையாரும் ஒருவர் அல்ல, வேறு வேறானவர். யாரு காலத்தை ஒத்தவர் அப்படின்னு சொல்றாங்க? கம்பர், ஒட்டக்கூத்தர், புகழேந்தி புலவர் முதலிய புலவர்களினுடைய சமகாலத்தவர் அப்படின்னு ஔவையார் போற்றப்படுகிறார். ஸோ சங்ககால ஔவையாரினுடைய நூல்கள் புறநானூறு, அகநானூறு, குறுந்தொகை, நற்றிணை. அது கடந்து ஔவையார் நூல்கள் அப்படின்னு எதெல்லாம் அடையாளப்படுத்துறோம்? ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், ஞானக்குரல், நல்வழி, மூதுரை போன்ற நூல்களை இயற்றியுள்ளார். அவங்கள தமிழ் மகள் அப்படின்னு யார் போற்றுறாங்க? பாரதியார் அவர்கள் தமிழ் மகள் அப்படின்னு பாராட்டுகிறார். 11 கீழ்கணக்கு நூல்களுக்கு பின் தோன்றிய அறநூல்கள் தனிமனித அறத்தையும் சமூக அறத்தையும் பேசின. முற்கால நீதி நூல்கள் கூறும் அறக்கருத்துக்களின் தொகுப்பாக பிற்கால நீதி நூல்கள் அமைந்தன. அதையொட்டி தான் அமைஞ்சது. முற்காலத்துல கூறப்பட்ட கருத்துக்களை ரொம்ப கிறிஸ்பா காலத்துக்கு ஏத்த மாதிரி சொல்லப்போனா, அந்த காலத்துல வார்த்தைகள் கொஞ்சம் கடினமா இருக்கும் இல்லையா? ஸோ கடந்து வரும்போது தற்கால கவிஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா புது கவிதை அப்படின்றதே யாரு? நான் பிச்சமூர்த்தி அவர்கள் கொண்டு வர்றாங்க. ஃப்ரீ வேர்ஸ், கற்றற்ற கவிதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் அவர்களினுடைய வரிகளை அடையாளப்படுத்தலாம். கொஞ்சம் காலம் மாறுது, ஹைக்கூ வருது. நம்மளே பாருங்க, ஆரம்பத்துல பெருசா ஃபேஸ்புக்கில் எழுதிட்டு இருந்தோம், காலம் மாறிச்சு, கொஞ்சம் குறைச்சி இவ்வளவுதான் நீ எழுதணும், இதுக்குள்ள கன்வே பண்ணணும் அப்படின்னு ட்விட்டர் வந்துச்சு. அப்ப ட்விட்டருக்கு மாறிட்டோம், இன்ஸ்டாக்கு வந்தோம், இப்போ த்ரெட்ஸை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய ஆப் எல்லாமே இருக்குது. சரிங்களா? அப்ப காலம் மாற மாற அந்த பரிணாமம் அப்படின்றது மாறிட்டே வருது. அதுக்கேற்ற மாதிரி அந்த கருத்தியல் அப்படின்றதும், அந்த கருத்தியலை வெளிப்படுத்தக்கூடிய விதம் அப்படின்றதும் மாறிட்டே வருது. அந்த காலத்துல புக்கு ஓலைச்சுவடியில வச்சு படித்தோம், காலம் மாறிச்சு, புக்காச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு மிகப்பெரிய புக்கையே பிடிஎஃபா வச்சு பெருவிரல்ட்டு நகட்டி படிச்சிடுறோம் இல்லையா? அப்போ அந்த கால மாற்றம் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். அதையொற்றி தான் கருத்துக்களும் கையாளப்பட்டன அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் நல்வாழ்வுக்கேற்ற 100க்கும் மேற்பட்ட அறங்களை வகுத்தும் தொகுத்தும் எளிய மொழி நடையில் வழங்கக்கூடிய ஒரு நூலாக ஔவையார்களினுடைய படைப்பு அடையாளப்படுத்தப்படுது. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா நல்வழி அப்படின்றது இருப்பு, அறிவு, விழுமியம், காரணம், மனம், மொழி தொடர்பான சிக்கல்களை பற்றி ஆராய்வதே
மெய்யியல் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வாறு மெய்யியல் குறித்த ஆழமானதொரு பார்வையினை அறநிலை கவிதைகள் வெளிப்படுத்தி நிற்கின்றன. என்ன சொல்றாங்க? ஆண்டாண்டுதோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவாரோ மாநிலத்தில். என்னதான் அழுது புரண்டாலும் இறந்தவன் இன்னைக்கு திரும்ப ஒன்றும் வரப்போறதில்ல அப்படின்றது ரொம்ப ஒரு மிகப்பெரிய உண்மை. சரிங்களா? ஒரு வார்த்தை கிராமத்து பக்கம்லாம் சொல்லுவாங்க, இன்னொரு தடவை என்ன வந்து பிறக்கவா போறோம் அப்படிம்பாங்க. அந்த அந்த வார்த்தை ரொம்ப ஆழமானது. யோசிச்சு பாருங்க, இன்னொரு தடவை பிறக்கவா போறோம். இந்த ஜென்மத்திலே இந்த பிறப்புலே எல்லாத்தையும் சாதிச்சிடணும். எவ்வளவு உயரம் எட்ட முடியுமோ அவ்வளவு உயரத்தை எட்டிடணும். ஒரு குரூப் 1ல போய் நான் ஆஃபீஸரா உட்காரணும். இனிமே பிறக்க போறோமான்னு தெரியல. இந்த பிறப்பு நான் உச்சியில போய் உட்காரணும் அப்படின்னு நினைக்கிறோம்ல. நம்மளுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்காண்டி ஓடுறோம்ல. இதோ அதிகாலையில எந்திரிச்சு நைட்டு தூக்கம் இல்லாம நிறைய படிக்கிறீங்கல்ல. இதெல்லாமே என்னது? நம்மளுடைய ஆசையை, நம்மளுடைய அந்த எண்ணத்தை நிறைவேற்றிக்கணும் அப்படின்ற, நம்மளுடைய கனவை நனவாக்கணும் அப்படின்ற ஒரு ஓட்டம் தான் இது. இந்த பிறப்புல நாம செஞ்சாதான் சரியா? அந்த புகழ் அப்படின்றதும் இந்த பிறப்புக்கு மட்டும்தான். அப்போ இறந்தவங்க என்ன அழுது புரண்டாலும் திரும்பி வரப்போறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நிறைய இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா, ஒருத்தன் உயிரோட இருக்கும்போது ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ எல்லாத்தையும் தேடி தேடி வந்து வைப்பாங்க இல்லைங்களா? அப்ப அந்த இறப்பு தான் ஒரு மனிதனுக்கு உண்டான ஒரு எல்லை. சரிங்களா? ஏற்க மனம் இல்லை அப்படின்லாம் அடிப்பாங்க. வேற வழி இல்லை, ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். எவ்வளவு அழுதாலும் திரும்ப வரப்போறது இல்லை அவங்க. வேண்டா நமக்கும் அது வழியே நாம்போம் அளவும் எமக்கன் என்று இட்டு உண்டு இரும் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கான அர்த்தம், பல ஆண்டுகள் அழுதாலும் இறந்தவர் திரும்ப திரும்ப பூமிக்கு வருவதில்லை. பல முயற்சி செய்தாலும் இறப்பை தள்ளி போடலாமே தவிர தவிர்க்க முடியாது. இறப்பு உறுதியாக இறுதியில் வரும். ஆதலால் தமக்கென சேர்த்து வைக்காமல் முடிந்தவரை பிறருக்கு கொடுத்து வாழ வேண்டும். இப்போ வாழ்க்கை ரொம்ப சிறுசுடா. அந்த சின்ன வாழ்க்கையில எதுக்கு இவ்வளவு போட்டி பொறாம? என்னது இருக்கோ உனக்கு போக அதை தூக்கி அடுத்தவனுக்கு கொடுத்துரு. உனக்கு வெயிட் குறையும், சந்தோஷமா இருக்கலாம், ஃப்ரீ ஆயிடுவ அப்படின்னு சொல்றாங்க. நிறைய நேரங்களில் சில மாணவர்கள்ட்ட பேசும்போது ரொம்ப டிப்ரெஷன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் பர்சனலாக அவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ரொம்ப டிப்ரெஷனாக இருந்துச்சு, வெறுப்பாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு தடவை ஜிஹெச் போயிட்டு வந்துரு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஜிஹெச்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போக சொல்கிறது எதுக்குன்னா, ஏதோ மாத்திரை மருந்து ஊசிலாம் வாங்கிட்டு வர்றதுக்கு இல்லை. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு சும்மா போய் பாருங்களேன். கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கு சரியான அளவில் பொருளாதாரம் இல்லாதவர்கள் தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அங்கே இருக்கக்கூடிய சிகிச்சையை எதிர்நோக்கி வருவாங்க. இங்கே உள்ளே போனீங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் இறந்துருப்பாங்க நிச்சயமாக. அந்த மார்ச்சரியில் பார்த்தீங்கன்னா அந்த உடலை வாங்குறதுக்காண்டி ஒரு குடும்பம் அழுதுகிட்டே நிற்கும். கொஞ்சம் கடந்து உள்ளே போனீங்க அப்படின்னா, வார்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா, கை கால்களை கூட தூக்க முடியாமல் நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய அடிபட்டு இருப்பாங்க. சரியான முறையில் மூச்சு விட முடியாது சிலரால். தன்னுடைய உபாதைகளை, சரிங்களா, சிறுநீர் கழிக்கிறதா இருக்கட்டும், அதை தானே பண்ணிக்க முடியாத சூழலில் நிறைய நோயாளிகள் இருப்பாங்க. சாப்பிடக்கூடிய உணவு நேரம் உள்ளே இறங்காது. குழாய் வழியாக உணவு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. மூச்சு விட முடியாது. சரியாக எழுந்து நடக்க முடியாது. கழுத்து ஒரு பக்கமாக திரும்பி இருக்கும். நேரம் அவங்களால பார்க்க முடியாது. மாற்றுத்திறனாளிகள் நிறைய பேரை பார்க்கலாம். இன்னும் நிறைய ஒரு நல்ல எல்லாமே இருக்கும், ஆனால் அவனால் சரியாக சாப்பிட முடியாது. சுகர், ப்ரெஷர் எல்லாம் இருக்கும். இப்படிப்பட்ட கேரக்டர்ஸ், குணாதிசயம் நிறைந்த எல்லாரையும் சந்திக்கலாம். சரியா? அப்போ இவங்களெல்லாம் சந்திக்கும் போது ஒரு 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 பயம் வரும் நமக்குள்ள. நம்மளும் இவங்கள மாதிரி ஆயிட்டா எவ்வளவு கஷ்டப்படுவோம் அப்படின்ட்டு. அந்த பயத்தை நீங்க யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள ஒரு தெளிவு வரும். என்ன தெளிவு வரும்னா, நல்ல வேலைப்பா, இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு இல்லை அப்படின்ட்டு அந்த தெளிவு கிடைச்சதுன்னா அதுக்கப்புறம் ஒரு தைரியம் வரும். இருக்கும்போதே, நல்லா இருக்கும்போதே எல்லா விஷயத்தையும் பண்ணி பார்த்துடணும், ஜெயிச்சு பார்த்துடணும், முட்டி மோதி எழுந்து மேலே வந்துடணும் அப்படின்னு. இந்த தைரியத்தை ஒருத்தருடைய பேச்சோ இல்லைன்னா கடவுளை நோக்கிய வழிபாடுகளோ கொடுக்குமா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு ஜிஹெச், ஒரு அரசு மருத்துவமனை கண்டிப்பாக கொடுக்கும். சரியா? ஸோ அதனால நாம் நம்மளுடைய மனதை தைரியப்படுத்திக்கணும் அப்படின்னா, அந்த மனசை எங்கே கொண்டு போய் யாரை காமிச்சா அவன் தைரியமாவான் அப்படின்னு நாம தான் முடிவு பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்போ அந்த வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப ரொம்ப சின்னது. அதை கொண்டாடு, அடுத்தவனுக்கு கொடுத்து கொண்டாடு அப்படின்றது தான் அந்த செய்யுள் நமக்கு சொல்லுது. தொடர்ந்து வரக்கூடியது என்னது? மூதுரை. முதியவர்கள், மூத்தவர்களினுடைய உரை அப்படின்னு சொல்றாங்க. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொல்றாரு ஔவையார். பாரதியார் இதே தான் சொல்வார். சென்றுடுவீர் எட்டு திக்கும் சென்று கொணர்ந்திடுவீர் அப்படின்னு சொல்வார். எல்லா திசைக்கும் போய் சுத்தி பாரு, சம்பாதிச்சு இங்க கொண்டு வந்துரு.
அப்படின்றது. சரிங்களா? ஸோ அப்ப நிறைய பயணப்பட சொல்றாங்க அப்படின்றது. மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்று பொருள். வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் என்று விநாயகர் வாழ்த்துடன் இந்த பாடலானது தொடங்குகிறது. அதனாலேயே இந்த மூதுரையினுடைய சிறப்பு பெயர் அப்படின்னு எதை அடையாளப்படுத்துறாங்க? வாக்குண்டாம். சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது. மொத்தம் 31 வெண்பாக்கள் உள்ளன. அனைத்தும் நேரிசை வெண்பாக்கள் அப்படின்னு சொல்றாங்க. எளிமையான உவமைகளை எடுத்துக்காட்டி உயர்ந்த நீதியினை சொல்லும் நூலாக அடையாளப்படுத்தப்படுகிறது. கல்வியினுடைய முக்கியத்துவத்தை சொல்லுது. சரிங்களா? கல்வி மனிதனை உயர்த்துகிறது. கல்வியும் செல்வமாக கருதத்தக்கது. அது பிறருக்கு தந்தாலும் குறையாமல் வளரும். கல்வியை பிறரால் கைப்பற்றவோ அழிக்கவோ முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அப்போ ஒரு கல்வி கற்றவனையும் ஒரு மன்னனையும் இந்த இடத்துல நமக்கு ஒப்பிட்டு வைக்கிறாங்க. என்னது? மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின். மாசே இல்லாம ரொம்ப தெளிவா படிச்சவன் ஒருத்தன். மன்னர் ஒரு பக்கம், இந்த படிச்சவனை ஒரு பக்கம் வச்சா மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னனை விட இந்த கற்றவர் தான் என்னது ரொம்ப சிறப்புடையவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. மன்னருக்கு தன் தேசம் அல்லாமல் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்றான். அப்போ மன்னருக்கு தான் தேசம், அந்த டெரிட்டரியை தாண்டா அவரை மன்னன்னே யாருக்கும் தெரியாது. ஆனா கற்றவர்கள் அப்படி இல்லை, எங்க போனாலும் அவன் பேசி பொழைச்சுக்குவான் அப்படின்றதுதான் இதற்கான அர்த்தம். யோசிச்சு பாருங்க, ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, எல்லா பகுதியிலையும் மரியாதை இருக்கும். சரிங்களா? அதே நேரத்தில் நீங்கள் ஒரு தேர்வாகி ஒரு அரசு அதிகாரியா ஒரு உயர் பதவியில் இருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஏதோ ஒரு உரிமத்துக்கோ இல்லைன்னா ஏதோ ஒரு ஒப்புதலுக்கோ அந்த மிகப்பெரிய செல்வந்தர் வந்து நின்று கேட்டுக்கிட்டு இருப்பார். அந்த இடத்துல கல்வி தான் உங்களை உயர்த்தி பிடிக்குது இல்லையா? ஸோ இப்போ அந்த கல்வியை தெளிவுபட கற்கணும். அதனால தான் என்ன சொல்றாங்க? மாசற கற்றோன் அப்படின்னு சொல்றாங்க. மாசு இல்லாம கற்கணும். கற்க கசடர நிற்க அதற்கு தக என்று கூறும் வள்ளுவம் போல மாசற கற்கணும், கற்றதற்கேற்ப நம்முடைய செயல்பாடுகள் இருக்கணும் அப்படிங்கிறது தான். சரியா? ஸோ அப்ப அதுபடி கற்றதுபடி நடந்துக்கணும் அப்படின்னு இந்த பகுதியில் நமக்கு சொல்றாங்க. மன்னனையும் குற்றமில்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் மன்னனை விட கற்றவரே சிறந்தவர். மன்னனுக்கு தன் நாட்டில் மட்டுமே சிறப்பு, கல்வி கற்றவருக்கு சென்ற இடங்களில் எல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் ஆங்கே பொசியுமாம். அப்போ நெல்லுக்கு இறைச்ச நீர் வாய்க்கால் வழியா வரும்போது நெல்லுக்கு மட்டும் அது பாயறது இல்லை, அங்க இருக்கக்கூடிய புல்லுக்கும் அந்த நீரானது கிடைச்சிக்கணும். அதே போல தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. நல்லவன் ஒருத்தன் இருக்கான்னா அவனுக்காண்டி மழை பெஞ்சாகணும். அப்படி மழை பெய்யும் போது அவருக்கு மட்டும் பெய்யாது, பொதுவாக அந்த உலகத்துக்கே பெஞ்சிரும் இல்லையா? ஸோ அதுதான் அந்த நல்லவனுடைய ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கல்யாண வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பந்தியில் சாப்பிட உட்காந்துருவோம். ஏதாவது ஒன்று வேணும், சாம்பார், பாயசம், ரசம், மோர் ஏதாவது வேணும்னா நம்ம கேட்குறதுக்கு கூச்சமாக இருக்கும். அதனால நம்ம அறிவார்த்தமாக ஒரு விஷயம் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்? நல்லா சாப்பிட்ற ஆள், சவுண்டை கொடுக்குற ஆள் அவங்க பக்கத்தில் போய் உட்காருவோம். நல்ல வேமா சாப்பிட்ற ஆளாக இருப்பான், நமக்கு ஏற்ற மாதிரி ஈடு கொடுத்து சாப்பிட்ற ஒரு ஆளாக இருப்பான். அப்போ அவனுக்கு சாம்பார் வரும்போது அண்ணன் அப்படியே எங்கேயும் அப்படின்னு நமக்கு வாங்கிடுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கே என்ன ஆகுது? நெல்லுக்கு இறைத்து அனுப்பப்பட்ட நீர் அப்படியே புல்லுக்கும் பாயுது. அதே மாதிரி ஒரு நல்லவனின் எண்ணத்திற்காக, அவருடைய செயல்பாட்டிற்காக பெய்த மழை நல்லோர் இல்லாதவர்களுக்கும் பயன் தருமாறு எல்லாருக்குமானதா பெய்யுது அப்படின்னு சொல்றாங்க. அதான் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை அப்ப அந்த பாகுபாட்டை காமிக்கல அப்படின்றது தான். நெற்பயிருக்கு இறைக்கப்பட்ட தண்ணீரானது கால்வாய் வழியாக ஓடும்போது கால்வாய் கரையில் உள்ள புற்களுக்கும் பயன்படுகிறது. அதுபோல இவ்வுலகில் குணத்தாலும் கொடைத்தன்மையாலும் சிறந்து விளங்கும் நல்லவர் ஒரே ஒருவர் இருந்தால் கூட அவர் நிமித்தமாக அனைவருக்கும் மழை பெய்து உலகம் செழிக்க உதவுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்றிருக்க வேண்டாம், உடன் பிறந்தே கொள்ளும் வியாதி, உடன் பிறவா மாமலையில் உள்ள மருந்தே பிணி தீர்க்கும், அம்மருந்து போல்வாரும் உண்டு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ அப்போ அந்த உடன் பிறந்தார் அப்படின்னு அருகில் இருக்கிறவங்களை அருகில் இருக்கிறவங்களை முழுமையான அளவு நம்ப வேண்டாம். எங்கேயோ இருந்து வரக்கூடிய ஒருத்தர் நமக்கு உதவிட்டு சொல்லும் போது இந்த நம்பிக்கை அப்படின்றத அடிபட்டு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. என்னது? உடன் பிறந்தவர் மட்டுமே சுற்றத்தார் என்று நினைத்து கொண்டு இருக்க வேண்டியது இல்லை. சர்க்கரை நோய் போன்ற சில வியாதிகள் நாம் பிறக்கும் போதே நம்முடன் சேர்ந்தே இருக்கும்.
ஆனா அந்த சர்க்கரை நோய்க்கான மருந்து பாருங்க, எங்கேயோ ஒரு மலையில எங்கேயோ ஒரு காட்டுல வளர்ந்துருக்கு. பெரிய மலையில் எங்கோ பிறந்து வளர்ந்த மூலிகை இடையில் நம்மை தாக்கும் பிணியை போக்குகின்றன. இந்த மருந்து போன்றவர்களும் நம்முடன் இருக்கிறார்கள் அப்படின்னு புதிய மனிதர்கள் அங்க அடையாளப்படுத்துது. அப்போ ஸ்ட்ரேஞ்சர்ஸை பார்த்து பயப்படக்கூடாது, மனிதர்களை அங்க நிறைய நம்பணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா தான் இது நமக்கு பார்க்கப்படுது. யோசிச்சு பாருங்க, ஒரு எக்ஸாமுக்கு போயிட்டு இருப்பீங்க, பஸ்ஸை மிஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லைன்னா ரொம்ப ஒரு இடத்துல மயக்கம் போட்டோ இருப்போம், இல்லைன்னா நம்மளுடைய ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சம்பந்தமே இல்லாம ஒருத்தன் நமக்கு உதவிட்டு போயிருப்பான். அவனுக்கு நம்ம நன்றி சொல்றது கூட அந்த இடத்துல நின்றுக்க மாட்டான் இல்லையா? ஸோ அப்போ அவங்க பேர் கேள்விப்பட்டிருந்தாலோ, இல்லை அவங்க பேர் வச்ச வேற யாரையும் பார்த்தாலோ, அவங்கள மாதிரியே வேற யாரையும் பார்த்தாலோ நமக்கு அவங்க மேல அவ்வளவு ஒரு பிரியம் இருக்கும். அப்போ இப்படியான மனிதர்களும் நமக்கு உதவிட்டு ரொம்ப சுலபமா நம்மளை கடந்து அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் கிடைக்கிறது என்னது? அந்த ஆசிகள் தான். அவங்களுக்காண்டி தான் மழை பெய்யுது, ஆனா அது எல்லாத்துக்காண்டியும் பெய்யுது அப்படின்னு அடையாளப்படுத்துறாங்க. சரிங்களா? ஒரு சில மேற்கோள்கள் இந்த பகுதியில பார்க்குறோம். சனி நீராடு என்பது ஔவையின் வாக்கு. அது கடந்து டக்குனு ஞாபகம் வருது என்ன? அணுவை துளைத்து 7 கடலை புரட்டி குறுகத் தரித்த குரல் அப்படின்னு குரலை பெருமைப்படுத்தியிருப்பாங்க. அணு அப்படின்ற விஷயம். அப்போ அதாவது அறிவியல் ரீதியா நிறைய விஷயத்த அந்த காலத்திலே பேசியிருப்பாங்க. சரியா? ஸோ பிற்கால ஔவையார் தம் குரலில் வாயு தாரணை எனும் அதிகாரத்தில் வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம். அப்போ அந்த மூச்சு பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, மூச்சு எந்த அளவில் உள்வாங்கி மறுபடியும் வெளிச்செலுத்தணும் அப்படின்ற ஒரு தெளிவான பயிற்சி இருந்தால் அது நம்ம ஆயுளை பெருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அறிவியல் ரீதியா ஆழ அமுக்கி முகத்தினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி தோழி நிதியும் கணவனும் நேர்படி நுந்தம் விதியின் பயனே பயன். அப்போ சின்ன விஷயம்தான். ஒரு பந்து இருக்கு, ஒரு பக்கெட்ல தண்ணி இருக்கு, அதை அமுக்குனா அந்த பந்து என்ன ஆகும்? மறுபடி மேலே தான் வரும். ஏன்னா அதனுடைய குணம். அதே மாதிரி ஒரு பெண்ணானவள் சிறந்த கணவன் நல்ல வளமான செல்வத்தை பெற்றிருந்தாலும் அவ விதியின் பயனாக பூர்வ ஜென்ம புண்ணியத்தினால் தான் இது எல்லாத்தையும் பெற்றிருப்பா. அதனால என்ன பண்ணணும்? இந்த ஒரு வாழ்க்கையில முடிஞ்ச அளவுக்கு புண்ணியத்தை பண்ணிடணும். அதனுடைய தாக்கம் அப்படின்றது அடுத்த ஜென்மத்துல நிச்சயமா இருக்கும் அப்படின்னு சின்னதா ஒரு பயத்தை நமக்கு காமிச்சிட்டு போகக்கூடிய ஒரு பொருளா இது இருக்கு. சரிங்களா? திரவ பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்று அறிவியல் கருத்தின் மூலம் கூறப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 2 வரிக்கு நாம கூறினதுதான் விளக்கம். சரிங்களா? ஸோ அப்போ அந்த ஒப்பீட தெளிவுபட புரிஞ்சு வச்சுக்கணும். விருந்தோம்பல் அப்படின்னு 10ஆம் வகுப்பு பகுதி நாம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ அதுல இந்த வரிகளை பார்க்கலாம். வரகரி இச்சுவரும் வழுதுனங்காய் மூட்டும் வாட்டும் முறமுறவெனவே புளித்த மோரும் திறமுடனே புல்வேலூர் பூதன் புரிந்து விருந்து இட்டால் எல்லா உலகும் பெறும் அப்படின்னு விருந்தினர்களை, அதாவது புலவர்களுக்கு விருந்திட்ட மரபை அந்த காலத்துல இருந்தே நமக்கு சொல்லிடுறாங்க. நாயன்மார்கள் கதை கேட்கும் போதும் சரி, பொருணர் ஆற்றுப்படை காலில் 7 அடி பின் சென்று அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நற்றிணை வரிகள் அல்லினில் விருந்துவரின் உவக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே என்னது? தமிழரினுடைய அந்த விருந்தோம்பல் பண்பை பத்தி சிறப்பு பட கூறக்கூடிய ஒரு சில மேற்கோள்கள் அப்படின்னு நாம பார்க்குறோம். சரியா? ஸோ இந்த லைனு நமக்கு ரொம்ப முக்கியமான லைன். அடிக்கடி நாம பார்த்துருப்போம். என்னது? சிறியிலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்து அடங்கி சாதல் நீங்க எமக்கீந்தனைய அப்படின்னு யார்கிட்ட சொல்றா? ஔவையார் அதியமான்கிட்ட சொல்றாங்க. ஸோ அந்த நெல்லிக்கனியை அதியமான் பறிச்சுட்டு வர்றாங்க. அது சாப்பிட்டா நீண்ட ஆயுள் கிடைக்கும் அப்படின்றது அதை அதியமான் என்ன பண்றாரு? ஔவையார்கிட்ட கொடுக்குறாங்க. ஔவையார் கேட்குறாங்க, ஏப்பா நீ தான் இந்த நாட்டுக்கே அரசன், நீ தான் ரொம்ப முக்கியமான ஆளு, நீ உயிரோட இருந்தா நிறைய உயிர்களை நல்லபடியா பார்த்துப்ப, ஒரு சிறந்த ஆட்சியை செலுத்திட்டு இருக்க, நீ சாப்பிடாம இதை எனக்கு கொடுத்துட்டியப்பா அப்படின்னதுக்கு அதியமான் சொன்னாராம், என்னை போன்ற மன்னர்கள் 1000 பேர் இருப்பாங்க, ஆனா உங்களை போன்ற தமிழுக்கு கிடைத்த புலவர்கள் மிக குறைவு. அந்த வகையில நீங்க இதை சாப்பிட்டா இன்னும் தமிழ் பல தலைமுறைக்கு வளர்ந்து நிற்கும் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு அந்த அவர்கள் 2 பேருக்குமான நட்பு அந்த பகுதியில நாம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ அந்த நட்பினுடைய இன்னொரு விஷயம்தான் இங்க நாம பார்க்குறோம். என்ன சொல்றாங்க? இந்த செய்யுள் நாம பள்ளி புத்தகத்துல படிச்சிருப்போம். தொண்டைமானிடம் அதியமானுக்காக ஔவையார் அவர்கள் தூது போறாங்க. என்ன சொல்றாங்க? இவ்வே பீலியணிந்து மாலை சூட்டி கண் திரள் நோன்கால் திருத்தி நெய்யணிந்து கடியுடை வியன் நகர் அவ்வே பகைவர் குத்தி கோடு நிதி சிதைந்து கொள்துறை குற்றில மாதோ என்றும் உண்டாயின் பதம் கொடுத்து
இல்லாயின் உடன் என்னும் இல்லோர் ஒக்கல் தலைவன். இல்லோர் ஒக்கல்னா என்ன, வள்ளல் அப்படின்னு அடையாளப்படுத்துறாங்க. அண்ணல் எம் கோமான் வைநுதி வேலே அப்படின்றது. அப்ப இந்த செய்யுள் சொல்றது ஒன்றும் இல்லை, தொண்டைமான் கிட்ட போறாங்க, எப்போ ஆயுதம் வச்சிருக்கிற இடத்தெல்லாம் பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த படை கொட்டிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. கதவு திறந்தோடனே இந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம். நல்லா போருக்காண்டி நம்ம ஆள் தயார் நிலையில இருக்காப்புல, எல்லா ஆயுதங்களையும் தொடர்ச்சி செம சார்பா இருக்கு. மயில் ரக வச்சு அழகுபடுத்தி இருக்கிறாங்க, திலகமிட்டு பூஜை பண்ணி பத்திரமா வச்சிருக்காங்க. இப்போ இந்த அம்மா பார்க்குறாங்க, இப்போ இவன்கிட்ட ஒன்றும் சொல்ல முடியாது, சொன்னாலும் கேட்க மாட்டான் அப்படின்ட்டு கொஞ்சம் ஒரு ட்விஸ்ட் பண்ணி பேசுகிறாங்க இல்லையா. நம்ம படித்த விஷயங்கள் தான் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி பேசுகிறாங்க. என்னது, நீ பரவாயில்ல, உன்னோட ஆயுதத்தெல்லாம் இங்கே ரொம்ப ஷார்ப்பாக தொடச்சி போருக்கு தயார் நிலையில் இருக்க, உன்னை பார்க்கவே எனக்கு பெருமையாக இருக்குது. ஆனால் அங்கே அவருடைய படைக்கூட்டில் பார்த்த அப்படின்னா இப்போ தான் ஒரு போர் முடிஞ்சிருக்கும் போல் ஆயுதங்கள் எல்லாம் மழுங்கி போய் ரத்த கரையோட அப்படியே இருக்குது. எப்படி அவங்க கூட போர் புரிய போகிறாங்கன்னு தெரியலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் தொண்டைமானுக்கு லேசாக உரைக்குது. ஆமாம், நாம் கடைசி ரொம்ப வருஷமாக எந்த போருக்குமே போகல, போர் வீரர்கள் எல்லாமே ரெஸ்ட்டில் தான் இருக்கிறாங்க, ப்ராக்டிஸில் இருக்காங்களான்னு தெரியலை. ஆனால் அதிகமான அப்படி கிடையாது, நேற்று வரைக்கும் போய் போட்டு தள்ளிட்டு வந்து தான் கத்தி கம்படம் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுருக்கான், ரத்தத்தோடு தான் இருக்குது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அப்போ தொடர்ந்து பயிற்சியிலேயே போர்லேயே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மன்னன் கிட்ட நாம் மோத போகிறோம், நம்மளுடைய நிலைமை என்னாகும் அப்படின்னு தொண்டைமானுக்கு ஒரு அச்சம் வருது. ஸோ அந்த அச்சத்தின் வெளிப்பாடாக என்ன பண்ணுறாரு, இல்லை நம்ம சமாதானமாக போயிடலாம் அப்படின்னு ஔவையார்கிட்ட சொல்லி அனுப்பி, என்னுடைய ஞானக்கண்ணை திறந்ததுக்கு நன்றி, இப்போ ஏற்பட்ட அறிவுரையை கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு நன்றி தெரிவித்து அனுப்புனார். அப்போ அதான் என்னது, ஒரு புலவருடைய ஆற்றல் அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லப்பட்டுச்சு. அப்போ யாரையும் அந்த இடத்துல அவங்க தரம் குறைக்கலை இல்லையா. தொண்டைமானும் அந்த இடத்துல தரம் குறையலை, அவராகவே இப்போ போரை நிறுத்தினதாயிருச்சு, சமாதானமாக போயிடலாம் அப்படின்றதாயிருச்சு. இது சம்பந்தமாக 2 மன்னர்களினுடைய அந்த கௌரவம் அப்படின்றத தாண்டி பெரிய உயிரிழப்பு காப்பாற்றப்பட்டுச்சு இல்லையா. யாரால, ஒரு சிறிய புலவரால அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்க, கற்றது கைமண்ணல்லவு கல்லாதது உலகளவென்று உற்ற கலைமடந்தை ஓதுகிறாள், மெத்த வெறும்பந்த எங்கூற வேண்டாம் புலவீர் எறும்பும் தன் கையால் என்சான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ வந்து கற்றல் அப்படின்றது என்னது, கையளவு தான், நீங்க எவ்வளவு கற்றாலும் அது மிக குறைவு தான், சரிங்களா. ஸோ அதனால எந்த இடத்துலையுமே அதற்கான செருக்கை நாம தலையில ஏத்திக்க கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி தான் இது. ஸோ அதே விருந்தோம்பல் பகுதியில் இந்த வரியையும் பார்த்துருப்போம், மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் அப்படின்றது தான். விருந்தே மருந்து மாதிரி தான் சாப்பிடணும், அதுதான் உண்மை, சரிங்களா. ஸோ மருந்தே ஆயினும் விருந்தோடு உண். தொடர்ந்து புறநானூற்று வரி ஒன்று கொடுக்குறாங்க, சரியா. ஸோ ஒரு அரசவையை நோக்கி ஔவையார் போகிறாங்க, அவங்கள அனுமதிக்கலை, வெளியில் இருக்கக்கூடிய வாயிற்காவலன் அனுமதிக்கலை. இவங்களுக்கு கோபம், ஒரு புலவர் நான் வந்திருக்கிறேன், என்னை நீங்கள் அனுமதிக்க மாட்டேன்றீங்க, எனக்கு இந்த அரசவைன்னு இல்லை, வேற எங்கு சென்றாலும் நான் பழச்சிக்குவேன், எனக்கான பரிசல்கள் அப்படின்றது கிடைச்சிரும், எந்த திசைக்கு போனாலும். அதான் என்ன சொல்கிறாங்க, எத்திசை செல்லினும் அத்திசை சுவரே அப்படின்னு சொல்கிறாங்க, எங்கே போனாலும் நான் பொழைச்சிப்பேன். ஸோ இந்த மாதிரி புலவர்களை நீங்கள் அவமதிக்கிறது முழுக்க முழுக்க ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, வாயிலோயேனா என்னது, அந்த வாயிலோனே அப்படின்றது தான். வள்ளியோர் செவி முதல் வயங்குமொழி வித்தித்தாம் உள்ளியது முடிக்கும் உரனுடை உள்ளத்து வரிசைக்கு வருந்தும் இப்பரிசில் வாழ்க்கை பரிசிலர்க்கு அடையா வாயிலோயே கடுமான் தோன்றல் நெடுமான் அஞ்சி தன் அரியலன் கொள் என் அரியலன் கொள் அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன வருந்தலை உலகமும் அன்றே அதனால் காவினம் கலனே சுருக்கினம் கலப்பை. என்னது, அவங்களுடைய அந்த உடைமைகள், அதை நான் எடுத்துக்கிட்டேன். மரங்கொள் தச்சன் கைவல் சிறார் மழுவிடை காட்டகத்து அற்ற எத்திசை செல்லினும் அத்திசை சோரே அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ இந்த திசை போனாலும் நாம பொழைச்சிப்போம் அப்படின்றதான் அதற்கான அறிஞர் பொருள் பார்க்கலாம். வாயிலோயே அப்படின்னா என்ன, அந்த வாயிற்காவலன். வள்ளியோர் அப்படின்னா வள்ளல்கள். வழங்குமொழி அப்படின்னா என்னது, விளங்கும் சொற்கள். வித்தி அப்படின்னா என்னது, விதைத்து. உள்ளியது நினைத்தது. உரன் அப்படின்னா என்னது, உரம் அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா, அதே தான் உரன், வலிமை. வருந்தலை வெறுமையான இடம். காவினம்னா கட்டி கொள்ளுதல். களன் யாழ், சரிங்களா. ஸோ இதெல்லாம் என்னது, அவங்க கையில் வச்சிருக்கக்கூடிய அந்த கைப்பொருள் அப்படின்னு சொல்லலாம். கலப்பை கருவிகளை வைக்கக்கூடிய அந்த பை. மழு அப்படின்றது என்னது,
கோடரி. அப்ப அந்த இடத்துல அந்த மழு அப்படின்றத ஒரு எடுத்துக்காட்டா நமக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ என்ன சொல்றாங்க, வாயிற்காவலனே வாயிற்காவலனே புலவர்களாகிய எங்களை போன்றவர்களின் வாழ்நிலை வள்ளல்களை அணுகி அவர்தம் செவிகளிலே அறிவார்ந்த சொற்களை துணிச்சலுடன் விதைத்து தாம் எண்ணியதை முடிக்கும் வலிமையுடையவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ அந்த காலத்தில் புலவர்கள் அவர்களவு ஆற்றல் உடையவர்களா இருந்திருக்கிறாங்க இல்லையா? அவங்க சொன்னதை தான் அரசர்கள் கேட்டிருக்கிறாங்க. புலவர்கள் தானே அப்படின்னு எந்த இடத்துலையுமே அலட்சியப்படுத்தலை. அவங்க மெத்தப்படித்தவர்கள் அப்படின்ற வகையில் அவர்களுடைய சொல்லை அவர்களுடைய எண்ணங்களை பின்பற்றி தான் ஆட்சிகளும் நடந்திருக்குது அப்படின்றது தான். அதான் வாயிலோயே வாயிலோயே வள்ளியோர் செவி முதல் வயங்குமொழி வித்தித்தாம் உள்ளியது முடிக்கும் உரனுடை உள்ளத்து அப்படின்னு புலவர்களை சொல்றாங்க. அதே வேளையில் அவ்வள்ளல்கள் பற்றி தாம் எழுதிய கவிதையின் சிறப்பை அறிந்து பரிசளிக்க வேண்டுமே என நினைத்து வருந்தும் தன்மையை கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. பரிசிலருக்கு வாயிலை அடைக்காத காவலனே விரைந்து ஓடும் குதிரையை கொண்ட நெடுமான் அஞ்சி தன்னுடைய தகுதியை அறியானோ அவனை நம்பித்தான் இவ்வுலகில் வறுமை நிலையில் உள்ளோர் வாழ்கின்றனர் என்றும் நினைப்பு போலும். இவ்வுலகில் அறிவும் புகழும் உடையோர் இன்னும் மாய்ந்து விடவில்லை, இந்த உலகமும் வெற்றிடமாகிவிடவில்லை. ஸோ அப்போ ஒரு புலவருடைய கோபத்திற்கு ஆளாகிவிடக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு மன்னரும் ரொம்ப கண்ணுங்கருத்துமா இருந்ததை நம்ம வரலாறுகளில் பார்க்கலாம். இடைக்காடனாரும் சிவனும் உண்டான பிணக்கு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? அப்போ இடைக்காடனார மன்னர் புறக்கணிக்கிறாரு, அவருக்காண்டி சப்போர்ட் பண்ணுறதுக்கு யார் வர்றா? சிவனே வர்றாரு அப்படின்னு நம்ம இன்னொரு பகுதியில் படிக்கிறோம் இல்லையா? அப்போ அந்த வகையில் தான் புலவர் ஔவையார் அவர்கள் சொல்றாங்க, உங்க மன்னர் இல்லைன்னா வேற எந்த மன்னரும் இல்லை, எந்த பகுதியிலையுமே எங்களுக்கு உதவிகள் கிடைக்காது அப்படின்னு நினைச்சிட வேண்டாம். என்கிட்ட ஆற்றல் இருக்குது, எந்த திசைக்கு போனாலும் அந்த திசையில எனக்கான உதவிகள் என்னை தேடி வரும். அந்த அளவுக்கு புலவர்கள் ஆற்றல் படைத்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால கோபத்தோட நான் என்ன பண்றேன், எம் யாழினை எடுத்துக்கொண்டோம் அப்படின்றது தான். சரியா? ஸோ காவினம் கலனே சுருக்கினம் கலப்பை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கருவிப்பையையும் சுருட்டி கொண்டு கட்டி கொண்டோம். மரமட்டும் தச்சனின் தொழில் வல்ல பிள்ளைகள் கோடரியுடன் காட்டுக்கு சென்றால் அவர்கள் வெட்டுவதற்கு ஏதாவது ஒரு மரம் கிடைக்காமலா போயிடும். ஒரு நல்ல கோடரி நீங்க எதை ஒப்பிடுறாங்க? அவங்களுடைய சிறந்த படைப்புகளை சொல்றாங்க. சரிங்களா? ஸோ நல்ல படைப்புகளோட நான் பயணப்படும் போது எனக்கு உதவிகள் கிடைக்காமலா போயிடும். ஒரு தச்சன் நல்ல கோடரியோட காட்டுக்குள்ள போகும்போது அவனுக்கு தேவையான மரத்தை தேடி வெட்டாமலா வந்துருவான். அதே மாதிரி தானே ஒரு புலவரும், நான் எங்கனாலும் போவேன், இந்த திசைக்கு போனாலும் பொழைச்சிருவேன் அப்படின்றது தான். அதுபோல கலைத்தொழில் வல்ல எங்களுக்கும் இவ்வுலகில் எத்திசையில் சென்றாலும் அத்திசையில் உணவு தவறாமல் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ பரிசிலருக்கு சிறுவரும் கல்விக்கு கோடரியும் போகும் திசைக்கு காடும் உணவுக்கு காட்டில் உள்ள மரங்களும் ஓமைகள். ஒரு ஒப்பீடு அந்த பகுதியில் நமக்கு இதை கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த நூலினுடைய ஒரு சில முக்கியமான அமைப்புகள் பற்றி சொல்கிறாங்க. சிற்றரசான அதியமான் நெடுமான் தருமபுரி பகுதியில் ஒரு வேளிர் குல மன்னனாக இவர் அடையாளப்படுத்தப்படுகிறார். அஞ்சி பரிசில் தராமல் காலம் நீட்டித்த போது ஔவையார் பாடிய பாடல் இது. இப்பாடல் புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது. அதியமானிடம் நட்பு பாராட்டிய ஔவையார் அவருக்காக தூது சென்றார். யாருக்கிட்ட? தொண்டைமானிடம். அரசவை புலவராக இருந்த அரும்பணியாற்றிய அவர் அகநானூற்றில் 4 பாடல்களும், குறுந்தொகையில் 15, நற்றிணையில் 7, புறநானூற்றில் 33 என 59 படைப்புகள் அவருடையது நமக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ந்து பாருங்க, ஒரு சின்ன செய்யுள். நாடாகும் ஒன்றோ காடாகும் ஒன்றோ அவளாகும் ஒன்றோ மிசையாகும் ஒன்றோ எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாலிய நிலனே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நிலமே நீ நாடாக இருந்தால் என்ன, காடாக இருந்தால் என்ன, பள்ளமா இருந்தா என்ன, மேடா இருந்தா என்ன, எங்கே ஆண்கள் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அங்கு நீயும் நல்லதாய் இருக்கிறாய் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு சிறந்த ஆண்மகன் வாழக்கூடிய அந்த நிலம் தான் சிறந்த நிலம் அப்படின்னு அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஒன்றோ அப்படின்றது என்னது? ஒரு தொடர் சொல்லாக இங்க சொல்றாங்க. அவள் அப்படின்னா பள்ளம், மிசை அப்படின்னா மேடு. சரியா? நிறைய இடத்துல எதிர் சொல்ல நமக்கு கேட்கக்கூடியதான். நல்லை அப்படின்னா என்னது? நல்லதா இருக்கிறாய் அப்படின்றதா. மற்றது ஒரு பொதுவான வார்த்தைகள் தான். அப்ப ஆரம்பத்துல இருந்து நாம செய்யுள்கள் பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா பெண் பிள்ளைகளுக்காண்டி அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்லியிருந்தாங்க. அப்ப இங்க என்ன சொல்றாங்க? ஒரு ஆண் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. புறநானூற்று பாடல் வரிகள் நிறைய சொல்லுது அதை பத்தி. அப்ப
யாண்டு உள்ளனம் அப்படின்ற ஒரு பகுதியில கூட நாம படிப்போம். ஒரு மகனானவன் போருக்கு சென்று இறந்து விட்டான். சரியா? அந்த போருக்கு சென்று இறந்து விட்டான் அப்படின்ற ஒரு செய்தியானது தாய்க்கு வருது. இவ வேகமா ஓடி போறா. ஓடி போய் போர்க்களத்துல பார்க்கும்போது தன் மகன் நெஞ்சில அந்த அம்பினை வாங்கி இறந்திருக்கான். அதை பார்த்தோன்னே இவளுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. ஒருவேளை நீ முதுகுல அந்த அம்பை வாங்கியிருப்பியோ அப்படின்னு நான் பயந்துட்டேன், நல்ல வேளை நெஞ்சில வாங்கிட்ட அப்படின்னு சொல்லியிருக்கிறா. அப்பேற்பட்ட வீரம் செறிந்த குடி தமிழ் குடி அப்படின்றதுதான். பிறந்த குழந்தை ஒன்று இறந்துருச்சு அப்படின்னா வாளால அதனுடைய நெஞ்சை கீறி புதைத்த ஒரே குடி தமிழ் குடி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த அளவுக்கு போர் அறம் போர் திறம் மிக்க ஒரு கூட்டம் அப்படின்னே சொல்லலாம். எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை முறைப்படுத்துவதற்கான அத்தனை படைப்புகளும் அந்த காலத்துல இருந்து அறநூல்களா இருந்திருக்கு. இப்போ இதுதான் போதிக்கப்பட்டுச்சு, இதுதான் படிக்கப்பட்டுச்சு. நாம தேடுறோம்ல, இப்போ ஒரு நெட்ல தேடுறோம் அப்படின்னா பாதி பேர் ஒரு நல்ல விஷயத்துக்கு ஆட் பண்றோம், பெரும்பாலான பேர் தீய வழிகளை அதுல இருந்து தான் நாம கத்துக்கிறோம். அப்ப நம்மளை சுத்தி நிறைய படைப்புகள் இருக்கு, நிறைய சோர்சஸ் இருக்கு, நிறைய வளங்கள் இருக்கு. ஆனா அதை முறையா எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்முடைய அடுத்த கட்ட நகர்வு அப்படின்றது இருக்கு. அப்ப தமிழ் புத்தகம் தவிர்த்து இந்த மாதிரியான இலக்கியங்களை அணுகிறதுக்கு நமக்கு பெரும்பாலான வாய்ப்புகளே கிடைக்கிறது இல்லை. ஆனா தற்காலத்துல எடுக்கப்பட்ட கதைகள், எழுதப்படக்கூடிய பாடல்கள் அப்படின்றதெல்லாம் அந்த காலத்துல இருக்கக்கூடிய இந்த செய்யுள்களை சார்ந்துதான் இருக்குது அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அப்ப காலம் மாறுது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா புத்தக திருவிழாக்கள்ல பழங்கால இலக்கியங்களை தேடக்கூடிய பிள்ளைகள் இப்போ வளர்ந்துட்டாங்க. ஏன்னா அந்த இலக்கியங்களினுடைய முக்கியத்துவம் அப்படின்றது இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு நிறைய தெரியுது இல்லையா? ஸோ அப்போ புத்தகங்களை மறுபடி நாட ஆரம்பிச்சுட்டாங்க. பிடிஎஃப் ஆன்லைனில் அது இது நிறைய விஷயம் வந்தாலும் புத்தக திருவிழாக்களில் புத்தக விற்பனை அப்படின்றது தொடர்ந்து அதிகமாயிட்டே தான் இருக்குது. அந்த வகையில் 90s கிட்ஸும் சரி 2K கிட்ஸும் சரி ஒரு அறிவார்த்தமான சமூகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்து வரும் தலைமுறைக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருப்போம் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அடுத்த தலைமுறைக்கு ஒரு சரியான விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும், கடத்தி கொண்டு போகணும். அகழாய்வுல தேர்ந்தெடுத்து கிடைக்கக்கூடிய பொருளால அந்த காலத்து வாழ்வியலை அனைவரும் கொண்டாடுற மாதிரி இந்த அறநூல்கள் இன்னும் சில படைப்புகள் இருக்கு. இதை அடுத்த கட்டத்துக்கு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் அவங்களும் படிக்குமாறு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான பொறுப்பு நம்முடையது. அந்த பொறுப்போடு இந்த அறநூல்களை ரொம்ப அழகா ஒரு சில எடுத்துக்காட்டுகளோட நாம இங்க பார்த்திருக்கோம். வாய்ப்பு கிடைக்கிறப்போ இதை பத்தி இன்னும் நிறைய பேசலாம். நல்ல தலைப்புல அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். நன்றி.